அம்மா உத்தரவு வழங்கலாம் அடியனுக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாடுதோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோங்கடல் போற்றி. ஆடிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிறா நடி போற்றி. வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. கூடிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. கூடிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற இலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கிறது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவருள் தாமரைகளையும் அடியேன் சிவாய சொக்கநாதர் எல்லாம் அம்மா அருமையா பாடிட்டாங்க. இருந்தாலும் நம்ம எப்பயுமே சொக்கநாதர் இருந்தாவோட தொடங்குவது மரபுங்கிறதுனால அடியன் சும்மா மரபுக்காக பாடுறேன். சிவாயனம். உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை, ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை. நீ பொன்னை விட பூந்தேன் அலருடையாய், பொங்கும் மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை. சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருவாதவள் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது வானகத்து அமரர் தாயே போற்றி. வானகத்து அமரர் தாயே போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி என்ற அந்த வரிகளைத்தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம். ஐயா திருவடி வணக்கங்க. ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் அம்மா சாந்தாமணி அம்மா. திருவடி வணக்கம். ஆக நாம இறைவனை தொடர்ந்து போற்றி செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை போற்றி செய்வது என்பது எதற்காக அப்படின்னு நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம், நிறைய அமர்வுகளா பார்த்துட்டு இருக்கோம். இறைவனை நாம் போற்றி செய்வது எதற்காக அப்படின்னா, இந்த ஆன்மா உய்வடைவதற்காக, இந்த ஆன்மா உயர்வதற்காக, இந்த ஆன்மா கட்டுக்களிலிருந்து நீங்குவதற்காக, இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வதற்காக, என்றும் மாறாத மங்களத்தை பெறுவதற்காக, என்றும் மாறாத மங்களத்தை பெறுவதற்காக இந்த ஆன்மா போற்றி செய்கின்றது. இந்த போற்றி செய்வது என்பது நாம உய்வடையணுன்றதுக்காக தவிர, சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு ட்ரெஸ் இல்லை, அவன் குளிக்க மாட்டான், நான் காலையில போய் சோப்பு போட்டு குளிப்பாட்டாதான் அவன் குளிப்பான்
நான் வந்து அவனுக்கு வேட்டி கட்டி விட்டாதான் அவன் வந்து இருப்பான் அப்படிங்கிற அந்த நினைப்ப பூஜையில கூட நான் என்ற நினைப்பை வைக்க கூடாது. நிறைய பேர் அதான் தப்பு பண்றோம் சைவத்துல. இது யாருமே சொல்லி தரதில்லை. தினமும் சாமிக்கு பூஜை பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க எல்லாமே சொன்னாலும் கூட ஒவ்வொரு முறையும் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறப்போ நான் போடுற சாப்பாடை தான் சாப்பிட்டு சாமி பண்றாரு. சாமி அதை ஏத்துக்கிட்டு அதைதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு போல. நான் சாப்பிடாம போயிட்டேன், நான் வைக்காம போயிட்டேன்னா என்ன ஆகும்? சாமி பத்னியா கிடப்பாரு. அது ஒரு பாவனை, நல்ல பாவனை தான். அது தொடக்கத்துல வர பாவனை, நல்ல பாவனை. தொடக்கத்துல அப்படிதான் இருக்கணும் இல்ல? என்ன கவனிக்கல? எல்லாரும் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 உலகத்துல விரல வச்சு கவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாம 10ஆம் கிளாஸ் போனதுக்கு அப்புறமும் 1 2 3 கவுண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அது நல்லது கிடையாது. 1ஆம் கிளாஸ்ல அப்படிதான் கவுண்ட் பண்ணணும். அப்படிதான் 5 மனசு வச்சுக்கோ, 3 விரல் நீட்டிக்கோ, 6 7 8 தொட்டு இருக்கும். ஆனா இதுவே 10ஆம் வகுப்புல 5 கூட்டல் 3 சொன்னா என்ன சொல்லணும்? சடார்னு என்ன சொல்லணும்? 5 கூட்டல் 3ன்னா என்னன்னு சொல்லணும்? சடார்னு 8ன்னு சொல்லணுங்க. அப்போ நம்மளுடைய அந்த பாவனை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். பக்தியிலையும் அப்படிதான் நம்மளுடைய பாவனை என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரணும். எடுத்த எடுப்புல பெருமானுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், அவனை நாம தான் குளிப்பாட்டுறோம், அவனுக்கு தூபம் போடுறோம், தீபம் போடுறோம், விளக்கு போடுறோம், மந்திரம் சொல்றோம், இதெல்லாம் நம்ம சொல்லி அவனுக்காக இது பிடிக்கும் செஞ்சாங்க கூட அவன் விரும்புவது அன்பு ஒன்ற அந்த அற்புதமான அவிழ்வாகத்தை தான் விரும்புறான். அன்பு இல்லாம நீங்க எந்த பதார்த்தம் செய்தாலும், சிவபெருமானுக்கு எந்த பூசனை செய்தாலும் அது சிவபெருமான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது. அன்பு இருக்கணும், அதே சமயத்துல நான் என்ற உணர்வும் இருக்கக்கூடாது. நானும் பெருமானுக்கு பிடிக்காது. எனக்கெல்லாம் பிடிச்சது, எனக்கெல்லாம் ஹோட்டலுக்கு போனா நான் ஆர்டர் பண்றதே நான் தான் ஆர்டர் பண்றேன். எனக்கு பிடிச்ச டிஷ் நான் தான். அப்பதான் நினைப்பேன், நம்ம வாயவே நான் கட்டுப்படுத்த முடியலையே, இதுல நான்ன்றதை என்னைக்கு அழிக்க போறோம்னு தெரியலையே பெருமானே. எனக்கு எங்க அம்மா அந்த நான்ல என்னதான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்ன வாங்கினாலும் நான் தான். எல்லாரும் ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நான் மட்டும் நான் வாங்கிட்டு வெறும் நாளையாவது பிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். சாமி இந்த நாளையாவது நான் இல்லாம ஆக்குறேன், என்கிட்ட இருக்கிற நான் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ற நினைப்பறுதல் அப்படிங்கிறதுதான் சைவத்தினுடைய ஆணி வேறான விஷயம். சைவத்தினுடைய ஆணிவர் என்னது? நான் எனது என்ற நினைப்பு அறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அதுதான் சைவம். சைவம்னா என்னது? அதுதான் சைவம். சமைக்கிறேன் பேருவடியில எனக்கு கத்த சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம். தலியா பக்கா க்ளோசன் பக்கா. ஆக டோர் பெர் க்ளோசன் மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும். ஆக நமக்கு ஆக்சுவலி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உண்மையான ஒரு பக்தினா எதுவும் டிஸ்டர்ப். நான் தான் பக்தினா எனக்கு என்ன உண்மைதான் எனக்கு என்னன்னே தெரியாது. அதனால எனக்கு சின்ன சத்தம் கேட்டாலும் அப்படியே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆடுவேங்க. அடியார்கள் கிட்ட கரெக்டா சொல்லணும், காது கதெல்லாம் அப்படியே கதை சின்ன சத்தம் கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ அன்பு என்பது நமக்கெல்லாம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா 506 அமர்வு வந்துட்டோம். அன்புக்கெல்லாம் பிரச்சனையே பஞ்சமே கிடையாது. அன்பெல்லாம் அடிச்சு தூள் கிளப்புறோம். ஆனா நான் வைக்கிறேன் சுவாமி, என்னோட அங்கவஸ்திரம் போட்டிருக்கானே சாமி, நான் கொடுத்த மாலை சாமி கழுத்துல உள்ளனா என்ன ஆயிடுவோம்? கஷ்டப்பட்டு மாலை கொண்டு கட்டு போவோம். குருக்கள் போயிட்டு சாமி மேல சாமி கழுத்துல போடும். நீங்க எங்க சொக்கநாதர் மீனாட்சி வர்றாங்கல்ல, மதுரை பதிவுல வருவாங்கல்ல, நீங்க ஏதாவது மாலை கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சாமி மேல போடுவாங்க, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த திருவாச்சியில விழுந்துரும், சம்டைம்ஸ் அந்த வாகனத்துல விழுந்துரும். ஐயோ சாமி கழுத்துல மாலை போடாம விட்டுட்டா அப்படியே நான் என்ன பண்றது அப்படின்னு மனசு கொஞ்சம் கஷ்டப்படும்ல. கொடுக்கறதோட நம்ம கடமை முடிஞ்சு. அது சாமி திருவாச்சி மேல பட்டாலும் சரி, அந்த யாழி வாகனத்துல விழுந்தாலும் சரி, பூத வாகனத்தோட கையில விழுந்தாலும் சரி, எல்லாம் எங்க பெருமானுக்கு தான் சேருதுன்ற எண்ணத்தை நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம சைவத்துல சரியா இருக்கும்னு அர்த்தம். அப்போ சைவத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, யான் எனது என்ற அந்த நினைப்பை அறுக்கணும், அவ்வளவுதான். இன்ஜினியரிங் நீங்க நம்ம எல்லாரும் இப்ப எத்தனை பேர் இங்க இன்ஜினியர் இருக்கீங்க? சரி, இன்ஜினியர் வேணாம், நிறைய பேர் இருக்கலாம், எல்லாம் கூட போகலாம். எல்லாரும் படிச்சிருக்கோம்ல, ஜென்ரலா படிச்சிருக்கோம், ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போயிருப்போம்ல, ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் எல்லாருமே போயிருப்போம். இப்போ
சயின்ஸ்னா அதுக்கு ஒரு பாடம் படிப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு. இன்ஜினியரிங்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு பாடம் படிப்பாங்க. மெடிக்கல்லாம் ஒண்ணு படிப்பாங்க. அந்த மாதிரி சைவத்துல ஒரு படிப்பு இருக்கு. சைவத்துல என்ன படிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, யான் எனது என்ற அந்த நிலையை அறுக்கிறது தான் சைவத்தினுடைய ஆணிவேர் படிப்பு. புரியுதுங்களா? அதை அறுக்காம நீங்க எவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினாலும் சைவம் ஆகாது. அது சிவபெருமானுடைய விடயம் ஆகாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்ப யான் எனது என்ற நினைப்பா இருக்கணும். சொல்றது ஈஸி, சொல்வது யாவர்க்கும் எளிதாம் அப்படிங்கிற மாதிரி யான் எனது அப்படிங்கிறத அறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் அல்ல. அது பயிற்சியில தான் வரும். அது எப்படி வரும்? யான் எனது என்ற அந்த நிலைப்பாடுகளை நாம் நீங்குவது என்பது நம்முடைய பயிற்சியில தான் வரும். அந்த பயிற்சியின் மூலமாகத்தான், அந்த பயிற்சி தான் நமக்கு என்னது, அந்த பயிற்சி தான் நமக்கு சிவபூசனை. யான் எனது என்ற அந்த நிலைப்பாட்டினை அறுப்பதற்கு உள்ள பயிற்சி தான் சிவபூசனை. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், சிவபூஜை பண்றதையே என்ன மாதிரி சிவபூஜை பண்ண முடியுமா, என்ன மாதிரி திருவாசகம் முற்றுவதல் பண்ண முடியுமா, என்ன மாதிரி பெருமானுக்கு அவல் பாகம் வைக்க முடியுமான்ற நினைப்போடைய எங்க நான் எனது அப்படிங்கிற விஷயத்தை அறுக்கணும். பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் 1,00,000 பேருக்கும் இன்றைய தினம் சாப்பாடு போடுவது ஆனந்த் அன்பழகன் அப்படின்னு பொட்டெழுத்துல. அதுல என்னன்னா பக்த கோடிகள்லாம் குட்டி குட்டியா இருக்கும். ஆனந்த் அன்பழகன் மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனந்த் அன்பழகன் தான் தெரியும். போடுற பிளக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அந்த பிளக்ஸ் அடிக்க கூடாதுன்றதுக்காக சைவம். சைவத்துல என்ன இருக்கக்கூடாது, விளம்பரம் இருக்கக்கூடாதுங்க ஐயா. விளம்பரம் இருக்கக்கூடாதுங்க ஐயா. ஆமா, விளம்பரமே இருக்கக்கூடாது. விளம்பரம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு செய்தி கவிதா மியூட் பண்ணிக்கலாம், ஏதாவது கேள்விதான் கேளுங்க. நம்ம ஆனா ஒரு செய்தி சாமி, இன்னைக்கு 65 பேர் இருக்கோம்ல, இந்த 65 பேருமே விளம்பரம் இல்லாம வந்தவங்க. யாருக்கும் நாங்க நடத்துறோம், இங்க வாங்க, இங்க கேளுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா குரூப்போட இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும், நம்ம குரூப்புக்கு வரும். அங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க. நம்ம குரூப்போட இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே போகாது. அதை நினைச்சு நான் சந்தோஷமும் படுவேன். நமக்கு வாய் வரும், எனக்கு இங்க வரைக்கும் தொண்டையில வரும். ஏங்க நம்ம குரூப் இன்ஃபர்மேஷன் 4 பேருக்கு போட்டு விட்டு யாரையாவது நல்லபடியா கூட்டுவாங்க, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம்னு வரும். அப்பதான் ஆனந்து, நீயும் சராசரியா மாறிடாததான். உனக்கு சொல்லி கொடுத்தவன் அப்பன் சிவபெருமான், சிவபெருமான் தான் அப்பன். அதனால சராசரியா மாறிடாத சாமி. யாரு வந்தாலும் வராட்டினாலும் யாருமே இல்லாட்டினாலும் எனக்கு பெருமான் இட்ட கட்டளை என்னன்னா, யாருமே கவிதாமா மியூட் பண்ணிக்கலாம், யாருமே வராட்டினா கூட நீயா பேசி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல ஏத்து, பாக்குறவங்க பாக்கட்டும், பார்க்காதவங்க போட்டு, அவ்வளவுதான். அதுதான் நமக்கு. அதனால விளம்பரம் என்பது எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது. அதுதான் சைவம். நான் இன்னைக்கு பிளக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. 4 பேர் பார்க்கணும்னு நினைச்சாலே சிவன் பார்க்க மாட்டான், கண்ண முடிக்கிடுவான். 4 பேர் பார்க்கட்டும், 4 பேருக்கு தெரியட்டுமே அப்படின்னு நினைச்சா சிவன் என்ன பண்ணிக்கிடுவான், சரி எல்லாரும் பாக்குறாங்கல்ல, நான் ஏன்டா பாக்கணும், கண்ண முடிக்கிறோம். யாருமே பார்க்கலன்றனாலதான் இவன் பிளக்ஸ் அடிச்சான். யாரு? சிவபெருமான் பிளக்ஸ் அடிச்சான். யாரை பத்தி பிளக்ஸ் அடிச்சான்? இல்லையே என்னாத ஏற்பகை நாயனாரையும் அடிச்சான். அதுக்கடுத்து இளையான்குடி மாறன் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. கவனிங்க, எல்லாரும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. அவர் இங்க இளையான்குடியிலே வருகின்ற அத்தனை பேருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய இல்லத்திலே உணவறிந்து கொள்ளலாம், அனைத்து அடியார்களையும் மாகேஸ்வர பூஜைக்கு வருக வருக என்று வரவேற்பு, இப்படிக்கு இளையான்குடி மாறனார் அப்படின்னு ஒரு பிளக்ஸ் அடிச்சிருந்தாரு வச்சுங்க. சாமி தான் பார்த்திருப்பாரு, இதான் எல்லாரும் தான் பார்த்துட்டாங்க எல்லாம். அப்புறம் என்ன நம்ம எதுக்கு போகணும்னு போயிருக்க மாட்டார். ஆனா யாருக்கும் தெரியாம அவர் என்ன பண்ணாரு, அவர் அப்படியே செஞ்சிருந்தாரு. இன்னொன்னு செய்தி, அப்பூதியடிகள் தெரியும்ல, அப்பூதியடிகள் எல்லாருக்கும். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் நாயனார் மேல ரொம்ப பெரிய அன்பு பூண்டவர். அப்ப என்ன பண்ணிருப்பாரு, எல்லா இடத்துக்கும் அப்பூதியடிகள் நீர்ப்பந்தல், அப்பூதியடிகள் பாடசாலை, அப்பூதியடிகள் அன்னசாலை, திருநாவுக்கரசர் பாடசாலை, திருநாவுக்கரசர். ஆமா,
திருநாவுக்கரசர் பாடசாலை, திருநாவுக்கரசருடைய அன்னசாலை, திருநாவுக்கரசர் சத்திரம், திருநாவுக்கரசர் நீர்ப்பந்தல் எல்லா இடத்துலயும் போட்டவரு. நம்மள என்ன பண்ணுவோம்னா இது திருநாவுக்கரசர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் போடுவோமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு இது திருநாவுக்கரசர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் போடுவோம். பண்ணுவோம்ல. ஏன்னா நாம பண்றது யாருக்கு தெரியணும்? திருநாவுக்கரசர். ஏன்னா அவர் பேர்ல தானே பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவர் பண்ணல, அவர் ஊருக்குள்ளதான் வச்சுக்கிட்டாரு. அவர் நினைச்சா திருநாவுக்கரசர் எங்க இருக்காரோ அங்க போய் என்ன பண்ணலாம், முதல்ல அவர்கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு, சாமி உங்க பேர்ல தண்ணீர் பந்தல் ஆரம்பிக்கிறேன், நீங்க தான் வந்து ரிப்பன் கட்டி திறந்து விடணும், வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டு இருந்துக்கலாம். ஏன்னா சமகாலத்துலதான் இருக்காரு திருநாவுக்கரசர். ஒன்னும் முக்தி அடைஞ்சிருக்கல, சமகாலத்தவர். அவர் அங்க அந்த நேரத்துல பணி செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி செய்யணும், அப்படி செய்யல. ஏன் அப்படி செய்யல? சைவத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்றேன் அப்படிங்கிற பிளக்ஸ் இருக்கவே கூடாது. அதுதான் சைவத்தினுடைய முதல் அடையாளமே. நான் பண்றேன், நான் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் போறோம், இந்த மாதிரி எனக்கு நீங்க நம்ம இது போடுறதுக்கே கூச்சமா இருக்கும். எது நம்ம 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 அமர்வை பற்றிய செய்தி இருக்கு இல்லையா, நம்ம அமர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோம்ல, அதுவே கூச்சமா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுமா, யூடியூப்ல வந்து அந்த வாட்ஸ்அப் லிங்கை கனெக்ட் பண்ணி விட்டேன். யாருக்கு வேணுமோ யூடியூப் பாக்குறவங்க சப்போஸ் யாராவது பார்த்தாங்கன்னா ஜாயின் பண்ணணும்னா, இப்ப கேட்டுட்டு யாராவது புதுசா யூடியூப் பாக்குறவங்க யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் யார் வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. அதனால ஆனா அதுவுமே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் சைவத்துல நான் என்பதை முன்னிறுத்த கூடாது. அப்படி முன்னிறுத்தாம இருந்தா தான் யார் வந்து முன்னிறுத்துவா. ஆனா இவர் நினைச்சாரா, இளையான்குடி மாறினா நினைச்சாரா நமக்கு வந்து சாமி வருவாரு, நம்ம வீட்டுக்கு வந்து சாமி வந்து சாப்பிடுவாருன்னு நினைச்சாரா? நைட்டு வந்து கிழவனா வருவாரு, வந்து சாப்பிடுவாரு. திருத்தொண்டர் நாயனார் நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளை கறி கேட்க வருவாரு. எதுவும் நினைக்கல. அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க எந்த விதமான யாருக்கும் தெரியாம. இதுல முக்கியமான செய்தி, திருநீலகண்ட குயவனார் இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு இந்த அம்மா வந்து சொல்லிடுச்சு, யோ என்னை கீண்டுவாரு ஆகில் திருநீலகண்டம் சோழி முடிஞ்சிரும் பாத்துக்க, என் மேல கையவே வைக்க கூடாது. ஆமா அப்படின்ன உடனே, என்னம்மா எம்மை தீண்டுவாராகின்னு சொல்லிட்ட, அதனால திரிதொரு மாதரை சிந்தையாலும் தீண்டேன். மனசால கூட தீண்டாம இருக்க முடியாது, மனசால எல்லாரும் தீண்டுதான், திண்டையாலும் தீண்டாமன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காலத்துல எல்லாம் சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சண்டை வந்துருச்சுன்னா பசங்க சண்டை வந்துச்சு, பொண்ணுங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்துச்சுன்னா டமால் டுமியில் பாத்திரத்தை கீழே போட்டுட்டு பேக்ல இருக்கிற துணியில 4 துணியை எடுத்துட்டு போய் அடையிடாங்க, அப்பா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு கிளம்புது. இதுவே பசங்க தன்னுடைய எதிர்ப்பை காட்டணும், வீட்ட மாட்டேன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல பெட்ரூம்ல தூங்காம நடு ஹால்லையோ இல்ல திண்ணையிலையோ அந்த விரிச்சு படுத்தாங்கன்னா, என்ன வீட்டுக்கார அம்மாவோட என்ன சண்டையா அப்படின்னு எல்லாரும் கேட்கணும், அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஆனா இவங்க 2 பேரும் அயல் அறியாமை, இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, ஆனா பேசிக்குவாங்க. நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த அம்மா மண்ணு மிதிச்சு கொடுக்கணும், அந்த ஐயா வாழை செஞ்சு கொடுக்கணும், இவர் கொடுக்கறத அந்த அம்மா பேசிக்குவாங்க, எல்லாமே இருக்கும். அவர்களுடைய இன்ப நுகர்ச்சி மட்டும் கிடையாது. அதுல அந்த மாதிரி எண்ணம் 2 பேருக்கும் கிடையாது. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருக்குமே தெரியாது இவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க சைவம் முதல்ல சொல்ல வந்தது, யான் எனது அப்படிங்கிற செருக்க அடக்கணும்னு சொல்ல வந்தா, நாமளே என்ன பண்றோம்? இங்கே திருவாசக சிந்தனை என்பது 506வது அமர்வினை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கின்ற ஒரு பிளக்ஸ் அடிச்சு எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு அடிச்சோம்னா, அப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி, படிக்கிறது சிவபுராணம், செய்கிறதெல்லாம் பிளக்ஸ் ஓடுறது. ஜலியா மேத்தா. ஆக மன்னிக்கணும் சுவாமி. ஆக ஒரு செய்தி மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, நாம செய்கின்ற பக்தி நம்மளுடைய பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இது நிறைந்த சபை, இன்னைக்கு 65 பேர் இருக்கீங்க, நிறைந்த சபை. எல்லாரும் ஓரளவுக்கு திருமணமானவர்கள் தான்.
ஒரு பாப்பா மட்டும் இருக்காங்க, குழந்தை பாப்பா. அவங்க பாலமாலம் ஐடியில குழந்தை பாப்பா இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சூசகமான செய்தி. நாம கணவன் மனைவி கொண்ட இன்ப நுகர்ச்சிய பிளக்ஸ் போடுவோமா? கணவன் மனைவி 2 பேரும் கொண்ட இன்ப நுகர்ச்சிய நாம பிளக்ஸ் போட்டுக்கிட்டு கவுண்ட் போட்டுக்கிட்டு அப்படி ஏதாவது போட்டு வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்வோமான்னு கேட்டா அப்படி செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டோம். ஏன்னா அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறனால கணவன் மனைவி இன்ப நுகர்ச்சி எப்படி அப்பட்டமா அம்பலம் ஆகக்கூடாதோ அது போல சிவ பூசையும் சிவனுக்கு செய்கின்ற தொண்டும் சிவ ரகசியமா இருந்தாதான் அவன் அம்பலம் பண்ணி ஆடுவான். ரகசியமா இருந்தா தான் அவன் அம்பலம் அவன் பிளக்ஸ் அடிச்சான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கு புகழ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க. நாம பிளக்ஸ் அடிச்சா மதுரை வரைக்கும் தான் தெரியும், நாம பிளக்ஸ் அடிச்சா கோயம்புத்தூர் வரைக்கும் தெரியும், நாம பிளக்ஸ் அடிச்சா திருநெல்வேலி வரைக்கும் தெரியும், நாம பிளக்ஸ் அடிச்சா ஏதோ ஒரு ஊருக்கு தெரியும். ஆனா சிவபெருமான் பிளக்ஸ் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான் பிளக்ஸ் அடிச்சு இந்த பையன் பாரு எப்படி பண்ணிருக்கான்னு பாருன்னு பண்ணான்னா உலகம் மட்டும் இல்ல, அண்ட சராசரங்கள் 256 புவனங்களுக்கும் தெரியும். இதுதானே உங்களுக்கு உண்மையான புகழ். உங்களுக்கு உண்மையான புகழ் வேணும்னா அப்படி முதல்ல கூட்டம், நாங்கெல்லாம் ஒரு கட்சி அப்படியெல்லாம் சொல்வதே சைவத்துல தவறு. படுபாவி, இது தெரியாம நேத்து நேரம் காரைக்கால் அம்மையார் திருக்கூட்டத்துக்கு நான் தான் போயிட்டு வந்தேன். முந்தா நேத்து பாத்தீங்கன்னா இவர் மணிவாசகர் திருக்கூட்டம், நீ கூட தான் திருவாசக சிந்தனையும் திருக்கூட்டம் வச்சிருக்காரு. நான் பேர்ல எனக்கு சரணையா தான் வச்சாங்க. ஏதோ ஒண்ணு வைக்கணும். ஆனா இந்த திருக்கூட்டத்துல நான் எல்லாம் நாங்க மட்டும் தனின்னு சொல்ல மாட்டோம். நீங்க யாரு வந்தாலும் நாங்க சேர்த்துக்குவோம். எங்களை நீங்க எங்க வேணாலும் சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா சுவாமி? இந்த திருக்கூட்டத்துல நீங்க யாரு வந்தாலும் உங்க திருவடியில விழுந்து வணங்குவோம், அவ்வளவுதான். எங்களை நீங்க எந்த கூட்டத்தோடையும் சேர்த்துக்கலாம். நாங்க யாரு கூடயும் சேர மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இங்க வர்றவங்களையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தனி கொள்கை இல்ல, எங்களுக்கு ஒரே கொள்கை தான், அடியார் திருவடி வணங்கணும். எங்க அப்பனை அப்படியே பிச்சு 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 சாப்பிடணும், ஜிலேபியை பிச்சு சாப்பிடுற மாதிரி எங்க அப்பனை பிச்சு பிச்சு சாப்பிடணும். அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கமே தவிர வேற பெரிய நோக்கம். சரி, கன்க்ளூஷனுக்கு திரும்பவும் வருவேன். 63 நாயன்மார்களும் செய்த பூசனையும் பக்தியும் எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது, க்ளோஸ்டா இருந்தது, ரகசியமா இருந்தது. ஆனா எக்ஸப்ஷனல் கேஸ் 4 பேர். யாரு? சமயக்குறவர்கள் 4 பேரும் குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பக்தியையும் பூசனையும் செஞ்சாங்க. பாத்தீங்களா? யாரு? ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், அதுக்கப்புறம் சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்க 4 பேரும் எல்லாரும் தெரியும்படி. இதுல ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் அடம் பிடிச்சாரு. அதெல்லாம் முடியாதியா, யோ உப்பையா, அதெல்லாம் வரமாட்டேன். யாரு? மணிவாசகர் மட்டும் அதெல்லாம் வர முடியாது. நான் நீ சொல்ற மாதிரி எனக்கெல்லாம் கூச்சமா இருக்குப்பா. எனக்கெல்லாம் மணிவாசகர் சொல்ற நிறைய இடத்துல நான் அடியாருன்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்குன்றது. யாரு? சிவபெருமானே வந்து நெத்தில திருநூல் போட்டு நீதான்ப்பா என் சீடன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் ஒரு அடியாருன்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு சாமி. நான் எப்படி அடியாருன்னு சொல்ல முடியும்? உன் கூட வந்தாங்க பாத்தீங்களா, எனக்கு அப்படி சொல்றது. எனக்கு ஒரு செய்தி சொல்லணும். சிவபுராணம் பாடுகின்ற திருவாசகமும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று தொடங்குகின்ற திருவாசகமும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சொல்ற பெரிய புராணமும். பெரிய புராணம் என்ன சொல்லுது? பெரிய புராணத்துடைய கரு என்ன? பெரிய புராணத்துடைய கரு என்ன? நீங்க தான் சொல்லணும். நாயன்மார்களோட வரலாறுங்க ஐயா. ஆஹா, நாயன்மார்கள் அடியவர்கள் தான் சிறந்தவர்கள், அடியவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்ற கருதான் எது? தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம் அதுதான் சொல்லுது. திருவாசகம் என்ன சொல்லுது? அழுதால் இறைவனை அடையலாம்னு சொல்லுவாங்க.
சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அது சொல்லுதுங்க ஐயா. ஒற்றை வரியில சொல்லணும், ஒற்றை வரியில சொல்லணும். இறைவனோட அருளை சொல்லுது, இறைவனோட அருளை சொல்லு. எல்லாமே சிவம் தான் மட்டும் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார், உருகி சொல்றது எல்லாமே சிவம். அன்பால உருகிறது ஐயா. சரி, இப்ப மீட் பண்ணி இப்ப மியூட் பண்ணி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இவ்வளவு நாளா தெரியாம போச்சே நீங்க நினைப்பீங்க. திருவாசகம் என்பது தேன். திருவாசகம் என்பது தேன். திருவாசகம் என்பது எதை சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்கல. திருவாசகம் என்பது எதை, அதனுடைய கரு உண்மை அடியார்கள் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றாங்க ஐயா. உண்மை அடியார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது இறைவனோட கருணையை சொல்லுதுங்க ஐயா. ஐயா சிவத்தை சொல்லுதுங்க ஐயா. சிவபெருமானை பற்றி சொல்றாங்க. எல்லாமே சின்ன ஒரு ஃபைன் டியூன் பண்ண. அலமேலம்மா சொல்லுங்க, அலமேலம்மா சொல்லுங்க சுவாமி. முக்தி நெறிய சொல்லுதான்னு. சரி, இப்போ மியூட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே யாரும் அன்மியூட் பண்ண வேணாம், கொஞ்சம் லிசன் பண்ணலாம். சரியா? ரைட். திருவாசகம் என்பது அருட்புலம்பல். அருட்புலம்பல் என்னது? அவன் புலம்புறது. சாமி புலம்புறது. யாரு? நம்மளுடைய மணிவாசக பெருமான் புலம்புறாரு. என்ன புலம்புறாரு? என்ன புலம்புறாரு? ஐயோ எனக்கு இல்ல. நம்ம நாகேஷ் படம் என்ன இது திருவிளையாடல் படத்துல எனக்கு இல்ல அந்த மாதிரி இவர் புலம்புறாரு. இவரு நல்லா கவனிங்க, என்ன புலம்புறாருன்னு நல்லா உத்து கவனிச்சோம்னா திருவாசகத்துடைய ஒவ்வொரு இலையும் அப்படியே இலையிலையா அப்படியே கவனிச்சோன்னாதான் தெரியும் இவர் என்னத்துக்கு புலம்புறாருன்னா சிவபெருமானுக்காக புலம்பல. சிவபெருமானுக்காக எல்லாம் புலம்பல. இந்த ஆளுதான் வந்துருவாருன்னு கன்ஃபார்மா தெரியும். இந்த ஆள் கிடப்பாருங்க எப்ப இந்த பிறவி இல்லைங்க, இன்னும் 25,000 கோடி பிறவி கழிச்சும் சிவபெருமான் நமக்கு கண்டிப்பா கிடைச்ச. யாவரும் பெறவுற முடிங்க. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. எல்லாத்துக்கும் சிவன் கிடப்பாருன்ட்டார். யாரு? மணிவாசன். எல்லாத்துக்கும் அவனுக்காக எல்லாம் அலைய தேவையில்லை. அவன் தான் நமக்காக லோலோன்னு அணைஞ்சிட்டு இருக்கான். யாரு? சிவபெருமான் தான் நமக்காக லோலோ. நம்ம ஜாலியா சுத்தி போயா வரமாட்டோம் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ தம்பி வந்துரு தங்கம், நீ இங்க கடந்து கஷ்டப்படக்கூடாது தங்கம், என் கூட ஜாலியா இருக்கலாம். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாக்குறியா? நான் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவேன். என் கூட அம்பாலும் ஆடுவா, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, சூப்பரா இருக்கும். வர்றியான்னு காமிச்சாலும் நம்ம போக மாட்டேங்கிறோம். அவன் தான் லோலோன்னு அணுகிறான். யாவரும் பெறவுறும் ஈசன் காண்கன்னு சொன்னா நம்முடைய மணிவாசக பெருமான் எல்லா இடத்துலயும் சொல்றது, யோ வந்தேல அன்னைக்கு வந்தேல்ல, வர்றப்போ பின்னாடி அடியார்கள் வந்தாங்கல்ல, அவங்கள பார்த்தா தாய் எனக்கு பொறாமையா இருக்கு. சிவபெருமான் மணிவாசகரை சந்திக்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் பின்னாடி அடியார்களோட தான் சந்திச்சிருக்காரு. அது திருவாசகத்துடைய ஒவ்வொரு இடங்களையும் மிளுவும். சிவபெருமான் மணிவாசகரை சந்திக்கிற ஒவ்வொரு நேரமும் பின்னாடி இருக்கு. இவரு என்ன பண்றாரு? சிவபெருமான் தெரியும் அவன் ஒரு பைத்தியக்காரன், நாம என்ன பண்ணாலும் நம்ம கூட்டிட்டு போயிருவான். அவன் கருணையாளன், அவன் பேராற்றல் உடையவன், அதுல மாற்றுகிறதே இல்லை. ஆனா இவன் 24 மணி நேரமும் 4-5 பின்னாடி ஒரு நிறைய அடியார்கள், தொடுக்கடியார்கள் வச்சிருக்காங்க. எப்பயுமே ஏதாவது இங்க பாருங்களேன், கவனிங்களேன். நம்ம எல்லாம் பாத்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் சேலை எடுக்க போவோம். நம்ம முகூர்த்த சேலை எடுக்க போவோமா இல்லையா? மூத்த சேலை எடுக்கிறப்ப தனியா போவோமா? மூத்த சேலை எடுக்க தனியா போவோமா? போக கூடாது. எல்லாரையும் கூட்டு போவோம். பாத்துறீங்களா? எடுக்க போறவங்க ஒருத்தவங்க தான், அவங்கதான் காசு கொடுப்பாங்க. நிறைய பேர் கூட போவோம். கூட போயிட்டு சேலை எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இது ஈஸியான கேள்வி, ஏன்னா எல்லாரும் பெண்கள் தான் இருக்கீங்க. சேலை எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன பண்ணுவோம்? நான் இப்ப உங்களை கண்டுபிடிக்க, நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு கண்டுபிடிங்க. நல்லா இருக்குதானே எல்லாத்துக்கிட்டும் காட்டுவாங்க. நல்லா இருக்குதானே எல்லாத்துக்கிட்டும் காட்டுவாங்க. ஜானகியம்மா அதுதான் 100க்கு 100. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? கூட்டு வந்த எல்லாரையும் மரியாதை கொடுக்கணும்ல. என்னப்பா இது ஓகேவா? என்னம்மா இந்த கலர் ஓகேவா? நல்லா இருக்குமா? இது ஓகேவா? பிள்ளைங்க எல்லாத்தையும் கேட்போமா இல்லையா? ஒரு சஜஷன் கேட்டுட்டு சிலவங்க சொல்லுவாங்க, இல்ல இது கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன், இது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் மாத்தி கடைசியில எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்?
எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அந்த சேலையை பிக்ஸ் பண்ணி அதுக்கு பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுவானா, பின்னாடி அடியார்கள்லாம் இருப்பாங்களாம். திருவோலக்கமா தான் வருவானா. எப்ப திருவோலக்கம் அப்படின்னா தர்பார் மாதிரி. இவன் வர்றப்ப பின்னாடி எல்லாம் சேனை, யானை, எல்லா படையும் வர மாதிரி அடியார்கள் எல்லாம் வருவாங்களாம். வந்துட்டு எனப்பா அருள் செய்யலாமா, யார்கிட்ட கேட்பாருங்க, அருள் செய்யலாமா அப்படி திரும்பி இப்படி கேட்பாராம். உடனே பின்னாடி இருக்கிற அடியார்கள் எல்லாம் கொடுக்கலாம் நல்லா 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 இருங்க, நல்லவங்க சூப்பருங்க, கொடுக்கலாம் அருள் கொடுக்கலாம் அப்படின்ன உடனே அருள் கொடுப்பானா. இவனா கொடுக்கலாம், யாரு சிவபெருமானா கொடுக்கலாம், யாரும் அவனை ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு முறையும் என்னப்பா என்ன போலாமா அப்படின்னா, சாமி போலாம் சாமி அவங்க. அப்போ இவருக்கு ஆச்சரியம் என்னன்னா, என்னடா இது இவன் தான் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பான்னா இவனே இன்னொருத்தவங்க கேட்டு பண்றாங்கல்ல, அந்த அடியார் லிஸ்ட்ல நான் போகணும்ன்றான். எப்படி பின்னாடி இவன் கூட பிரியாம நிக்கிறாங்கல்ல, அன்னை பராசக்தியை கூட ஒரு இடத்துல கழட்டி விட்டு வந்துடுறான். அன்னை பராசக்தியை கூட தனக்குள்ள உள்ளக்குள்ள அமுக்கி வச்சுட்டு வந்துடுறான். ஆனா இந்த அடியார்களை பிரியறதே இல்ல. அந்த அடியார் நடுவுள் நான் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓனே விட்டு பிரியக்கூடாதுன்னு அர்த்தம். எந்த அடியார் கேட்கிறாரு? நாம நினைக்கிறோம் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயில் அப்படின்றனால என்ன பண்றோம், அடியார் திருக்கூட்டம் நடுவுல போய் உட்காந்துட்டு ஆஹா இந்த அடியார் திருக்கூட்டம் தானே சாமி சொன்னார், இந்த அடியார் திருக்கூட்டம் ஆஹா சாமி சொன்னது சிவபெருமானுக்கு பின்னாடி நிற்கின்ற அந்த அடியவர்கள். அவங்க எல்லாம் யாருன்னா நம்முடைய அபரமுக்தி என்று சொல்லுகின்ற சிவத்தை பிரியாத வரம் பெற்றவர்கள். ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உடலாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு பாடுற மாதிரி சிவபெருமான ஒரு நாளும் பிரியாத வரத்தை பெற்றவர்கள் யாரு? சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருவோலக்க காட்சியினோடு வருகின்ற அத்தனை அடியவர்கள். அந்த அடியவர்களோட நான் சேரணும். கேட்டாரா? கேட்டதை கொடுத்தாரு. யாரு? இவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவானே யாரு? நம்ம அப்பன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். அவன் கேட்டதை கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, சிவபெருமான் வந்தது அதிசயம் இல்லையா, சிவபெருமான் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்ட அதிசயப்பத்துல முழுக்க பூரா என்ன சொல்றாரு, என்ன போய் அடியாத்த இப்படி கூட்டி வைப்பேன்னு நினைச்சேன். ஆனா கூட்டிட்டு எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்க வச்சுட்டு டப்புன்னு என்ன பண்ணிட்டேன், டப்புன்னு நீ சாட்டுக்கு கருவார் சோதியில போய் கலந்துட்டேன். கலந்ததுக்கு அப்புறம் நான் பட்ட பாடு இருக்கே, உன்னை எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அடியவர்களை நான் பார்க்க முடியாது. அவர்களோடு என்னை சேற்றுவை பெருமானே என்று அடியவர் தொகை நடுவே பாருருவாயார் பிறப்பெற வேண்டும், பத்திமயம் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போர் ஆருருவாய எல்லாரும் தேவும் அடியவர் தொகை நடுவே, உன் அடியவர் தொகை நடுவே. அந்த அடியவர் தொகை நடுவே என்ன சேர்த்து பாருருவாயா பெருமானே, உன் அடியவர் தொகை நடுவே என்ன. நீங்க திருவாசகத்துல சிவபெருமான கேட்ட இடங்களை நீங்க கவுண்ட் பண்ணதை விட அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் தொகை நடுவே இருக்கவை அடியார்கள் கூடவை இருக்கிற இடம் தான் அதிகமா இருக்கும். ஆகவே திருவாசகமும் தொண்டர் புராணம் தான். திருவாசகம் தொண்டர் புராணம் தான். ஆனா அந்த தொண்டர்கள்லாம் யாரு? அந்த தொண்டர்கள்லாம் உயிரோட உடலோட இருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்ல, சிவபெருமானோடு பிரியாது நிற்கின்ற அபரமுக்தி தொண்டர்கள். அபரமுக்தி தொண்டர்கள் இருக்கிறனால அந்த தொண்டர்கள் நடுவில் என்ன சேர்த்து வையின்னு கேட்ட. முழுக்க நீங்க திருவாசகத்தை அப்படியே லைன்ல பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய தேன் சொட்டு இதுதான். சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி என்று அம்மா சொன்னாங்க இல்லையா. இது மாதிரி நீங்க எல்லா இடங்களையும் பார்த்தாலும் அடியார்கிட்ட கூட்டி வை, அடியார்கிட்ட சேர்த்து வை, அடியார்கள் கிட்ட வச்சுக்கோ, அடியார்கள் வச்சுக்கோ. நீ அங்க திருவோலக்கமா வந்தேல அந்த காட்சியை காமி,
நீ தனியா வந்த காட்சியை கொடுக்கல, தனியா வந்த காட்சியை கொடுக்காத. ஆத்தாளோட இருக்கிற காட்சி எனக்கு தேவையில்லை. அடி நீயும் அம்மாவும் என் கூட இருக்கிறது உண்மை சத்தியம்னா நீ அடியார், அந்த அடியார் இருக்காங்கல்ல, யாரு? சிறந்த அடியார்கள். அந்த அடியார் திருக்கூட்டத்துல நாமெல்லாம் எந்த அடியாரா மாறணும்னு நினைக்கணும்னா, சிவபெருமானுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு சகாக்கள் இருக்காங்க இல்லையா, அடியவர்களா இருக்காங்க இல்லையா, அந்த அடியார்கள். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. எனக்காக ஒரு நிமிஷம். எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாம் எடுத்து வச்சிருங்க. 72 பேர் வந்துட்டீங்க, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் எடுத்து வச்சிடலாம். எனக்கு சரியா கூட்டிட்டு வாங்க. சொல்றது நான் கொடுத்துட்டேன் ஐயா, சொல்றது இவ்வளவு நேரம் கேட்காம இருந்ததே இதுங்க. நீங்க வந்தோடனே கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். கூலியே கேட்கலையேன்னு கொஞ்சம் நான் எக்ஸைட் ஆயிட்டேன். பார்வதி அம்மா, அப்புறம் வந்து நம்ம ஜானகி அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம ஐயா, அப்புறம் கலாவதி அம்மா பார்த்தாச்சு, அப்புறம் சாந்தி, சுமதி அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, கலைச்செழியன் அம்மா, அலமேலு அம்மா, கலைச்செல்வி அம்மா அவர்கள், மீனாட்சி அம்மா அவர்கள் மற்றும் புவனேஸ்வரி அம்மா, எல்லா அடியார்களையும் அடியன் பார்த்தா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. சாமி கேட்கலையா? எல்லாரும் கேக்குதுங்களா நான் பேசு? புஷ்பலதா அம்மா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாரும் பேரையும் சொல்றதுல எனக்கு வந்து சிவபெருமானுக்கு நாமாவளி பண்ண மாதிரி, அர்ச்சனை பண்ண மாதிரி எனக்கு ஆயிடும். ரெண்டாவது, லட்சுமி கல்லாமா பார்த்தேன். ரெண்டாவது, எந்தெந்த அமர்வுக்கு யாரெல்லாம் வரலன்னு நீங்க எத்தனை வருஷம் கழிச்சும் பார்க்கலாம். எந்தெந்த அமர்வுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ற அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் நீ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நம்ம 54வது அமர்வுக்கு நம்ம வந்தோமான்னு கேட்டா, இந்த வந்திருந்தோம்னா ஆனந்த் நம்ம பேர சொல்லியிருப்பானே இடையில, அவன் சொல்லலைன்னா இந்த அவனுக்கு நம்ம வரல அப்படின்னு நம்ம அட்டெண்டன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஆனா அது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா சும்மா உங்களுக்கு நகைச்சுவைக்காக சொல்றேன், அது என்னுடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய அந்த திருநாமத்தை சொல்லும் போது எனக்கு என்னமோ சிவபெருமானுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த அடியார்கள், எனக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த அடியார்கள். என்னுடைய லெவலுக்கு நீங்க பெரியவங்க, நான் உங்களை குறைச்சு சொல்ல, என்னுடைய லெவலுக்கு உங்க திருவடியிலையாவது கொண்டு சேர்த்து வை சாமி. இந்த அடியவர் திருக்கூட்டத்தோட, இந்த அன்புமிக்க அடியவர் திருக்கூட்டத்தையாவது சேர்த்து வை சாமி. நீங்க கேட்ட மாதிரி நாங்களும் கேட்கிறோம், அடியவர் தொகை நடுவே சேர்த்து வை அப்படின்றது. எனக்கு வந்து என்னன்னா, வாத்தியாரா வேலை பார்க்கறதுனால குழந்தைங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு அதிகமா சொல்லணுமா குறைவா சொல்லணுமா. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் கிளாஸ், 1.5 மணி நேரத்துலயே பிள்ளைங்க அப்படியே ஒக்கிருச்சு. அப்படியே பிள்ளைங்களால நான் என்ன பண்ணுவேன், இடையில எந்திரிச்சு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பண்ணி அவங்கள சரி பண்ணி திரும்ப உட்கார வச்சு திரும்ப கிளாஸ். மொத்தம் 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப அது மாதிரி பண்ணியும் முடியல. நானா பண்ணப்ப கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். அவ்வளவுதான், அதுக்கு மேலே கிளாஸ் இருக்கும். நான் சும்மா எடுக்கணுமேன்றதுக்காக படப்படான்னு எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. அதனால நான் அந்த முகக்குறிப்பை பார்த்து கொஞ்சம் பழகினால எனக்கு வந்து உங்க முகக்குறிப்பு பார்க்கலன்னா என்னால என்ன நடக்குதுன்னு என்னால ஐடியாலஜி கிடைக்காது. அதனாலதான் யாராவது முடிஞ்சா உங்களுக்கு பிடிக்குதா, பைத்தியக்கார மாதிரி பேசுறானே அது உண்மைதானா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம கூட சொல்லலாமா குறைச்சு சொல்லலாமா. இவங்க சொட்டு கண்ணீர், நம்மளுடைய நோக்கமே என்ன, ஒரு திருவாசகத்துக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டுதான் நோக்கம். சில அமர்வுல வாங்க மாட்டோம், மேக்சிமம் ஒரு அமர்வுல. அது மாதிரி 500 சொட்டு கண்ணீர் நம்ம வடிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 506 அமர்வுனா 506 அமர்வுலயே 500 சொட்டு கண்ணீர் வடிச்சிருக்கோம். சரி, இப்போ நம்மளுடைய மணிவாசக பெருமான் எல்லார்கிட்டையும் கேட்டது என்ன அப்படின்னா, நான் என்னன்னா இந்த மாதிரி அடியவர்களை தான் கேட்டேன். அதுவும் சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடியவர்களை கேட்டாங்க. அப்போ திருவாசகமும் எதைத்தான் சொல்லுது, தொண்டர் பெருமையைத்தான் சொல்லுது. திருவாசகமும் எதை சொல்லுது, தொண்டர் பெருமையைத்தான் சொல்லுது. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டானே, எனக்கு அவங்களோட கூட்டம், நீ உனட்ட கூட்டிட்டு வந்துருவன்னு தெரியும். சாமி என்னைக்குனாலும் நம்ம சாமி கிட்ட போயிடுவோம். ஆனா அந்த அடியவர் திருக்கூட்டம் கிடைக்குமா? கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலில் விளங்கினார். ஓ அன்பு கூடுகின்ற அடியவர் திருக்கூட்டத்துல வர்றதை விட எனக்கு ஒன்ன கும்பிடலாம் பெரிய அவசியம் இல்லப்பான்றாங்க. அப்போ அடியவர் திருக்கூட்ட சிறப்ப பெருமையா பேசுறது திருவாசகமும் பேசுது எல்லாரும். அப்போ இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணிக்க வாசகர் அருட்புலம்பல் செய்தது யாவரும் பெறவர ஈசன் காண்கன்னு சொல்லிட்டாருல்ல. அப்ப அவரு கிடைப்பாருன்னு தெரியும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு கிடைச்சிருவார், நாளைக்கு இல்லாட்டினாலும் நாளை கழிச்சு கிடைச்சிருவார். என்னைக்கே ஒரு நாள் சிவபெருமான் நம்ம எல்லாரும் போயா. ஆனா நல்லா கவனிங்க, ஆனா அடியவர்கள் கிடைக்க மாட்டாங்க. அடியவர்கள் கிடைக்க மாட்டாங்க. சிவபெருமான் கிடைச்சாலும்
பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்ற மாதிரி சிவபெருமான் கிடைச்சாலும் அடியவர் கிடைக்க மாட்டாங்க. ஆனா அடியவர் கிடைக்கிறாங்கன்னா நீங்க பல்கால சிவபுண்ணியம் பண்ணிட்டீங்கன்னு பல்கால சிவபுண்ணியம் செறிந்து பண்ணாதான் நமக்கு அடியவருடைய இணக்கம், அடியவருடைய கூட்டம் கிடைக்கும். அதுவும் கண்கள்ல நீர் பெருக்கிறது, பார்த்தாலே அன்புக்கு வர்றது. எங்க அடியவர்களை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன? அதனால நாம எல்லாம் சிவ புண்ணியம் செய்திருக்கோன்றது இந்த அடியவர் திருக்கூட்டத்துக்கு வர்றதை வச்சு நான் சொல்றேன். அப்போ ஒரு செய்தி என்னன்னா, நம்மளுடைய சைவத்தினுடைய அடி ஆணி வேறு யான் எனது என்ற செருக்கினை அறுப்பதற்காக, அடக்குவதற்காக அல்ல, அறுப்பதற்கு வரக்கூடாது. திரும்ப அடக்கிறது வேற, அறுக்கிறது வேற. அடக்கிறது வேற, அறுக்கிறது வேற. அதனால யான் எனது என்ற அந்த செயல்களை நாம கிட்ட இருக்கக்கூடாது. நான் பண்றேன், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் குண்டின் மேலிட்ட விளக்கு போல இருந்தாதான் நல்ல விஷயம். குண்டின் மேலிட்ட விளக்கு போலதானே தெரியணும். அதனால நான் செய்யறது என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அது சிவபெருமானுக்கு பிடிக்காது. சிவபெருமான் அதுக்குன்னு ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுவார். குண்டின் மேலிட்ட விளக்கு போல செய்யறதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணுவார். யார? திருநாவுக்கரசரை, மணிவாசகரை. மணிவாசகர் என்ன சொன்னார்? ஐயோ நான் வரமாட்டேன், போய் நான் அதெல்லாம் பாட மாட்டேன். டெய்லி பாடுறையே, 4 பேருக்கு கேட்கிற மாதிரி பாடுறா. டேய் மணிவாசகர், டேய் 4 பேர் கேட்கிற மாதிரி பாடுறா. மனசுக்குள்ளதான் பாடுவேன், மனசுக்குள்ளதான் பாடுவேன், கண்கள்ல நீர் பெருகிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. இது வேலைக்கே ஆகாதுன்ட்டு இவனுக்கு முக்தி வரும் காலம் நெருங்கிருச்சு, நம்மளே போய் உட்காந்து நீ சொல்லுப்பா அப்படின்னு எழுதிக்குவோன்னு எழுதினார். அப்படி எழுதுறதுனால என்னவோ தெரியல, திருவாசகம் அவ்வளோ தூரத்துக்கு அடியார்கள் மனசுல பதியுது. எல்லாமே சிவபெருமான் எழுதுனதுதான். ஒண்ணு கவனிங்களே, சிவபெருமான தான் எப்பயுமே உயர்த்தணும். வேற யாரையும் எந்த காலத்திலும் எந்த பொருளையும் உயர்த்தக்கூடாது. திருவாசக சிந்தனையில நான் திருவாசகத்தை உயர்த்தி சிவபெருமானை இறக்கிற கூடாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? சிவபெருமான் ஊழிக்கூத்து நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க, அவனுக்கு போர் அடிக்கும். அதனால தன்னுடைய தனிமையை போக்குவதற்காக சிவபெருமான் திருவாசகத்தை கையிலே ஏந்தி படித்துக் கொண்டிருப்பான்னு சொல்றோம்ல. இது யாருக்கு உயர்வு? திருவாசகத்துக்கு உயர்வு. யாருக்கு இழிவு? சிவபெருமானுக்கு இழிவுங்க ஐயா. என்ன இழிவு? என்ன இழிவு அப்படின்னா சிவபெருமானுக்கு போர் அடிக்குமான்னு கேள்வி. அவனுக்கு அவன் யாரு? அவன் எப்பயுமே தனியா இருக்கிறவன். அவன் எப்பயுமே தனியா, அவனுக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானுக்கு என்றும் நமக்கு இருக்கிற உணர்வுகள் சிவபெருமானுக்கு என்றுமே இருக்காது. அவன் தனியா இருக்கிறப்ப அவனுக்கு போர் அடிக்குது அப்படின்னா அப்ப உலகத்துல இருக்க அத்தனை பொருள்களையும் ஒடுக்குகின்ற சைவ சித்தாந்தத்துக்கு நம்ம சொல்லுகின்ற பொருள் உடன்படாது. ஏன்னா எல்லா உடைமைகளையும் ஒடுக்கும் போது எதை ஒடுக்குறான்? சக்தியவே, தன்னுடைய அருள் சக்தியவே தனக்குள்ள ஒடுக்குறப்போ திருவாசக புத்தகத்தை வெளியில வச்சு அவன் படிக்க முடியாது. இது சிவபெருமான். ஏன் அவன் போய் படிக்கணுமான்னு கேக்குறேன். அவன் தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் புக் எடுத்து படிக்கிறான்னு சொல்றது திருவாசகத்தை மேல உயர்த்தலாம். ஆனா யார கீழே போட்டோம்? திருவாசகத்தை உயர்த்தலாம்னு சொல்லிட்டு யார கீழே போட்டோம்? சிவபெருமான கீழே போட்டோம். அப்படி போடக்கூடாது. திருவாசகம் பெருசான்னு கேட்டா திருவாசகம் பெருசு இல்ல. சிவபெருமானுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்ல அப்படிங்கிற சிவத்தை மட்டும்தான் தூக்கி பிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவ பூசைய கூட தூக்கி பிடிக்க கூடாது. அதுதான் சிவ தொண்டை கூட தூக்கி பிடிக்க கூடாது. சிவத்தை மட்டும்தான் தூக்கி பிடிக்கணும். சிவ பூசையை தூக்கி பிடிச்சாலோ சிவ தொண்டை தூக்கி பிடிச்சாலோ வந்துருவான், கீழே போடுன்னு வந்துருவான். எப்படி உன் சிவ தொண்டை கீழே போட வைக்கிறேன் பாரு, எப்படி உன் சிவ பூசையை கீழே போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்துருவான் பெருமான். புரியுதுங்களா? இன்னொன்னு, அப்போ நாம சைவத்துக்கு வந்தது எதுக்கு? நீங்க தான் பதில் சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க, நாம சைவத்துக்கு வந்தது எதற்காக? யான் எனது என்ற செருக்க அறுக்கிறதுக்கு, இறைவன் திருவடி சேருவதற்கு ஐயா. இல்ல இறைவன் திருவடி அடைவதற்கு. அப்படி சொல்லக்கூடாது. இறைவன் திருவடி நீங்க சிவபெருமான கும்பிடாட்டினாலும் சரி, நீங்க சாமியே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நீங்க இறைவன் திருவடி கண்டிப்பா போய் சேருவீங்க. அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. மேல இருந்து விழுந்த தண்ணி கீழே கண்டிப்பா வந்தே தீரும். அது மாதிரி எல்லா உயிர்களும் சிவபெருமான் திருவடிக்கு போகும். திருவடி வர்றதுக்காக வரல,
நாம வந்தது யான் எனது என்ற செருக்கா இருக்கணும். அப்படி அறுத்தான் அவன்கிட்ட போக முடியும். இதுதான் காய்ச்சல் இல்லாம இருக்கணும், நோய் நீங்கணும். நோய் நீங்கினாத்தான் அந்த இன்பம் கிடைக்கும். அதனால இந்த விஷயத்த யாரும் எடுத்து சொல்றது இல்ல. யான் நினைக்க வேணாம், நானும் நினைக்காத, லேபிள் வச்சுக்காத, நான் பண்றேன்னு எல்லாருக்கும் சொல்லாத, நீ செய்ய சொல்லாத. அவங்களா தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டோம். 100 பேருக்கு தெரிஞ்சேன்னா 1000 பேருக்கு தெரியட்டும். என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? வேற ஏதாவது ட்ரெண்டிங் சாங் வந்துருச்சுன்னா அதைத்தான் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனந்தியா ஞாபகம் வச்சுக்க போறாங்க, யாரும் ஞாபகம் வச்சுக்க போறது இல்லை. அது மாதிரி மக்கள் கிட்ட நம்ம பெருள் தேவை வேணாம். மகேசன் கிட்ட மட்டும் நமக்கு தொண்டு செய்வோம், தொண்டு செய்யணும். ஆனா அதுல பேனர் கட்டக்கூடாது. ஐயா இப்ப யாரு எப்படி கேட்டாலும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் சிவன் அருளால நல்லா இருக்கிறோம் அப்படித்தானே வருது. இப்ப வாயிலே அப்படித்தானே எல்லாருக்குமே வருது. அருமை அருமை. அதனால பேனர் கட்டாதீங்க. நாங்கெல்லாம் இங்க போறோம், நாங்கெல்லாம் உழவாரம் பண்ண போறோம், பேனர் நோ. நாங்கெல்லாம் சாப்பாடு பண்றோம், பேனர் நோ. நாங்கெல்லாம் வந்து இது பண்றோம், பேனர் நோ. பேனர் வைக்க கூடாதுன்றதுதான். என்ன அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கான் யாரு? அவ்வளோ பெரிய கோயில் கட்டினானே தஞ்சை ராஜராஜ சோழன். எங்கேயுமே பேனர் வைக்கல. என்ன பண்ணிருக்கான்? அவன் பேர் என்ன? சிவபாத சேகரன் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு மூலையில. இத்தனைக்கும் இந்த கோயில் நான் கட்டல, செங்கல் இவங்க கிட்ட வாங்கினேன், வெண்ணெய் இவங்க கிட்ட வாங்கினேன், இந்த எண்ணெய் அவங்க கிட்ட வாங்கினேன், பூ அவங்க கிட்ட வாங்கினேன். ஆடு மாடு மேய்க்கிறவங்களை எழுதி வச்சிருக்கான். ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஒருத்தவங்க வந்து நெய் கொடுத்தாங்களாம், அந்த நெய் எழுதி வச்சிருக்கான். நமக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாரும் கொடுத்த எல்லாத்தையும் காசை வாங்கி அன்னதானம் போடுறேன்னு யாரு பேரை போட்டுக்குவோம்? என் பேர்ல எழுது, போடுறா பேனரை, போடுறா பேனரை என் பேர்ல எழுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே காசை வாங்கிட்டு. ஆனா மொத்த நிலத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? அவன் தன்னை அடிமை என்று சொல்லிக் கொண்டுகிறான். அவ்வளோ பெரிய கோயில் கட்டினவன். நாம அந்த கோயில்ல ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் போட்டு உபயம்னு யார் பேர் எழுதுறோம்? நம்ம பேரை பெருசா எழுதி அந்த டியூப்லைட்ல இருந்து வெளிச்சமே வராத அளவுக்கு உபயம்னு பச்சை கலர்ல பெயிண்ட் எழுதி நம்ம அதை முடிச்சு விட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயம் எதுலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். சாமி எதுலையும் செய்யக்கூடாது. திருவாசக சிந்தனை கிட்ட கட்டளையும் அதுதான். தங்கம், நீ வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நீ வந்து எல்லாரும் வாங்க வாங்க, நீ வேலையை செய். 4 பேர்ல ஆரம்பிச்ச அடியவர் திருக்கூட்டம் 72 பேர்ல வந்து நின்றுருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு அடியவர்கள் கூட தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இப்ப கலாவதி அம்மா தெரிஞ்சிருக்கு, அங்கர்கண்டி அம்மா தெரிஞ்சிருக்கு, ஜானகி அம்மா தெரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க வாங்கப்பா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படி கேட்டு அப்படி எப்படி வரும். நாம நடத்துறவங்க நாம செய்யக்கூடாது. அடியவர்கள் அங்க இளையான்குடி மாநாடு சாப்பாடு போடுவாராம், நல்லா இருக்கும், வாங்க போகலாம், அப்படிதான் அவங்க சொல்லிட்டு போகணும். யாரு கூட்டக்கூடாது? இளையான்குடி மாற நாயனார் கூட்டக்கூடாது, செய்கின்ற நாம். அதனால நல்லா கவனிச்சுவங்க. இதுக்கு அடியவன் தான் எடுத்துக்காட்டு. இது பெருமிதம்னு சொல்லல, எந்தவித பின்கூறும் இல்லாம ஆரம்பிச்ச இந்த திருவாசகனை இன்னைக்கு அடியவர்கள் சபை நிரம்பி வழியுதுன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பெருமான் திருவடிக்கு நன்றி செய்யணும், அவன் திருவடிய உறக்க சொல்லணும், அடியவர் திருவடி பெருமைய சொல்லணும், அவ்வளவுதான். இதுல உண்மை இருக்கணும், அப்படியே சும்மா ஆக்டிங் எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கனால அதனால அடியவர்களும் இனிமே இந்த பேனர் வருதா, நம்ம பேனர் வைக்காதீங்க. சாமி வந்து உட்கார்ந்து இருப்பார், பேனர் வைக்காம நம்ம வந்து ஒரு முற்றோதல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி பார்த்தா கங்கை சடை முடியோட கையில சூடத்தோட நடுவில் உட்காந்துட்டு ஆகா எவ்வளவு அழகா பிள்ளைங்க படுதுங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணுதுங்களே அப்படின்னு அந்த எண்ணத்துலதான் சிவபெருமான் வருவான். யான் எனது என்ற நினைப்பை அருங்கள். பெருமான்கிட்ட எப்பொழுதுமே நாம் செய்கின்ற சிவபூசனையினுடைய பலனையும் சிவபூசனை நிறைந்தால் அங்க உலகத்துக்கே கொடுத்துட்டு அவங்க சாட்டுக்கு வந்தோம். அதுதான் நமக்கும் அந்த பூஜனைக்கும் பலன் இல்லைன்னு சொல்றோம். சரிங்களா? சரிங்களா? அப்ப இந்த நினைப்பை நாம் எல்லாரும் வச்சுக்கணும். இப்ப சிவபெருமான் யாருக்கு அருள் செய்வான்னா எல்லாருக்கும் அருள் செய்வான். யாவரும் பெறவரும் ஈசன் காண்க, எல்லாருக்கும் சிவபெருமான வாங்கிக்கலாம். அவன் வந்து ஒரு புறம்போக்கு. சிவபெருமான் யாரு? புறம்போக்கு இடத்த யாரு பட்டா போட்டுக்கலாம்? யார் வேணாலும் போட்டுக்கலாங்க, யார் வேணாலும் பட்டா போட்டுக்கலாங்க. காசு கொடுக்குற யார் வேணாலும் பட்டா போட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க, காசு கொடுக்குற யார் வேணாலும் பட்டா போட்டுக்கலாம். நம்ம சாமி ஒரு புறம்போக்கு தானே. அதனால சிவபக்தின்ற சிவ நினைவுன்ற அன்புங்கிற காணிக்கையை கொடுத்து அவனை பட்டா போட்டுக்கலாம். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. அன்புன்ற பிடிக்கு மட்டும்தான் அவன் நிற்பான், வேற எதுக்குமே நிற்க மாட்டான். அதனால
அவனை யாரு வேணாலும் பட்டா போட்டுக்கலாம். சிவபெருமான் இவன் இந்துக்களுக்கு சொந்தமானவன், இவன் சைவர்களுக்கு மட்டும் சொந்தமானவன். ஏன் திருமாலே பட்டா போட்டுட்டு இருக்காரு? திருமாலே பட்டா போட்டிருக்காரா இல்லையா? எங்க போட்டிருக்காரு? திருமால் சிவபெருமானை எங்க பட்டா போட்டிருக்காரு? கரெக்டா சொல்லுங்க. திருமால் அடியார்கள் உள்ளத்தில், மெய்யடியார்கள் உள்ளத்தில். திருமால் சிவபெருமானை எங்க பட்டா போட்டிருக்காரு? கரெக்டா சொல்லுங்க. முதல் அடியாரா இருந்து பட்டா போட்டிருக்காரு ஐயா. சரி சரி, உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் ஐயா. க்ளூ கொடுக்குறேன். திருவாரூர். க்ளூ கொடுக்குறேன். எந்த தலத்துல? திருவேலிமலை ஐயா. திருவேலிமலை. சிதம்பரம். ஐயா ராமேஸ்வரம் இல்லைங்க. ஆனா அந்த ஊர் பேர் இல்லைங்க. அங்க ஜடாரி வைப்பாங்க அந்த சிவபெருமான் கோயில். அந்த கோயில்ல. சரி, மியூட் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு க்ளூ. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில்ல சிவபெருமானை சரிபாதியா பட்டா போட்டிருக்காரு. சங்கர நாராயணனாக இன்னைக்கும் போனீங்கன்னா அது சிவன் கோயில் தான். ஆனா சரிபாதியா யார் போட்டிருக்காங்க? ஒரு பக்கம் சங்கரனும் ஒரு பக்கம் நாராயணனும் இருப்பாங்க. சங்கர நாராயணனாக சிவபெருமானை அவர் ஹரிஹராங்கிற தாவணகிரி பக்கத்துல ஊர் பேரே ஹரிஹரன். அப்படி பாடல் பெற்ற தலம். அருமை. பாடல் பெற்ற தலம். 3000 வருஷம் பழமையான கோயில் சங்கரனார் கோயில். சரி, நிறைய தலங்கள் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, திருமாலே சிவபெருமான பட்டா போட்டிருக்காரு. ஆனா திருமால வழிபாடு பண்றவங்க யாருக்கும் யாரு வேண்டாமா? சிவபெருமான வேண்டாம்பாங்க. அவங்க வேண்டாம்பாங்க. சிவபெருமான் வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? சரி, அவங்களுக்கும் பெருமான் அருள் செய்வார், என்னைக்காவது அருள் செய்வாரு. அதனால ஒன்னும் பெரிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவபெருமான் யாவரும் பெறவர் ஈசன். ஆமா, சிவபெருமான் எப்படி அருள் செய்வான்? யாருக்கு அருள் செய்வான்னா, நம்ம ரொம்ப பியூரா இருக்கணும், நம்ம ரொம்ப அப்படியே தூய்மையா இருந்தா தான் நம்ம கிட்ட இறங்கி சாமி உன்னை கும்புறது கூட எனக்கு அருகதை இல்லை சுவாமி. சில பேர் சொல்றது கேட்டீங்களா, சாமி எல்லாம் சிவபெருமானெல்லாம் கும்புறதுலாம் எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லை. சிவபெருமான் எப்படி அருள் செய்வான்னா, எந்த நிபந்தனையும் இல்லாம அருள் செய்வான். சிவபெருமான் எப்படி அருள் செய்வான்? எந்த நிபந்தனையும் இல்லாம அருள் செய்வான். நிபந்தனை அது கண்டிஷன். இப்ப நீங்க யாருக்கிட்டையாவது போயிட்டு ஒண்ணு கேக்குறீங்க, நான் கொடுக்குறேன், ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவோமா? ஏன் அப்படி சொல்லுவோம்? அப்பதான் எல்லார்கிட்டையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நான் உனக்கு நான் காசு கொடுத்துருக்கேன்றத நீ என்ன பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா எதாவது இருக்கேன் பாரு, அவங்ககிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. ஒண்ணு எல்லார்கிட்டையும் சொல்லுவான், ஐயா காசு கொடுத்தாரு, அவர் ஹெல்ப்ல தான் நல்லா இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் யாருக்காவது ஏதாவது கொடுக்கும் போது நிபந்தனையா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஆனா சிவபெருமானுக்கு நிபந்தனையே இல்லாம முக்தி வழங்க காத்திருக்கான். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் முக்தி தருவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவன் ரெடியா இருக்கான். நீங்க கையை நீட்டினா முக்தி, உங்க மனசை கொடுத்தா முக்தி. அவன் எந்த நிபந்தனையும் இல்லாம முக்தி வழங்குறது காத்திருக்கான். எடுத்துக்காட்டு என்ன? ஏதாவது கரெக்டா சொல்லணும்ல, சும்மா நாம் சாட்டி சொல்லிட்டு போக கூடாது. எடுக்கோள்கள் எல்லாம் ப்ராப்பரா. சந்திரன் தெரியும் எல்லாருக்கும். சந்திரன் 27 நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய தேவிமார்களை மணந்து அவர்களுடைய ரோஹிணி மற்றும் கார்த்திகை பெண் கார்த்திகை 2 பேர் கூட மட்டும் ரொம்ப க்ளோஸ்ல இருந்தா மத்த யாரையும் கண்டுக்கவே இல்லை. இவங்க மித்த எல்லா பொண்ணுங்களும் போய் 25 பொண்ணுங்களும் போய் அப்பா கிட்ட போயிட்டு, நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன், ஒருத்தனுக்கு 27 பிள்ளையார கல்யாணம் முடிப்பேன், அவங்க 2 பேரோட தான் பிஸியா இருக்கேன், ஏறது கூட பாக்கல, எங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டா படுப்பாவி அப்படின்னு அப்பா சொன்ன உடனே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமானது. பெத்த பொண்ணு கண்ணீர் விட்டா அப்பாவுக்கு தாங்கவே தாங்க. அவ்வளவுதான். எங்க அப்பா நானும் அழுதா எங்க அப்பா கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்கவே மாட்டேன். அப்பா இப்ப அப்படி என் தங்கச்சிக்கு 2 பேரும் லேசா கண்ணீர் சிந்துனா எங்குதான் பறப்பாரோ, எப்படிதான் ஓடுவாரோ அப்படிதான் யோசிங்க. தன்னுடைய பெண் பிள்ளைகள் கண்ணீர் சிந்துவதை எந்த தந்தையாலும் தாங்க முடியாது. உடனே சபிக்கிறார். ஆணவத்தால ரொம்ப அழகுன்றதால பண்ண அழகு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் அழிய கடவை அப்படின்னு சொல்லிட்டு, அது சாபமா வரமான்னு தெரியல.
யாருக்கு? அதுக்கு சந்திரனுக்கு கொடுத்த சாபமா வரமான்னு தெரியல. சந்திரன் என்ன பண்றான்? விறுவிறுன்னு ஓடுறான். பெருமாள் கிட்ட போய் கேட்கிறான், பிரம்மன் கிட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி என்னை எப்படியாவது காப்பாத்து, உங்க பையன் தானே. ஐயோ அவன் கோவக்காரங்க, நான் மட்டும் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சுதான் எனக்கு ஒரு சாபத்தை போட்டுருவான் படுபாவி, தயவு செய்து சத்தியலோகத்தை விட்டு காலி பண்றான்ட்ட, சத்தியலோகத்தை விட்டு வெளியே போயிட்டு. சரி சொல்லிட்டு நீ என்ன பண்ண, எங்க அப்பா இருப்பாரு பாரு, எங்க அப்பா, எனக்கே அப்பா யாரு, திருமால், அவர்கிட்ட போய்க்கல, திருமால்கிட்ட போய் வைகுண்டத்துல போய் காலில் விழுறான், சாமி என்னை காப்பாத்த, கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, காப்பாத்த இல்லையாச்சு. ஐயோ என் பேரன், யாருக்கு பேரன்? யாருக்கு பேரன்? திருமாலுக்கு பேரன். திருமாலுக்கு பேரன் அவர் யாரு? சிறிய விதி என்று சொல்லுகின்ற தக்ஷன் திருமாலுக்கு பேரன். ஐயோ என் பேரன் கோவக்காரன்ப்பா, நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, பாம்புல படுத்துருக்கிறதுக்கு பதிலா நீ வந்து கள்ளிச்செடியில படுத்துக்கோன்னு சாபம் போட்டுருவான், முதுகுல எல்லாம் குத்தோ, சாமி நீ போயிடு. சரி 33 கோடி தேவர்கள் ஒவ்வொருத்தவங்க காலையும் விழுறான். ஒருத்தர் வந்து யோசனை சொல்றாரு, இங்க பாரு, ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன்கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் வந்து உன்னை பார்த்துக்கலாம், அவன் யாருக்குமே கட்டுப்பட மாட்டான், அவன் சாட்டுக்கு தெரியும், அவன் அவுத்து விட்ட காலம் மாதிரி கட்டி போட்டவன திமிருவான், கெஞ்சுனா நம்ம கிட்ட வந்து உட்காந்துருவான். அப்படிப்பட்ட அருளாற்றல் உடையவன். அவன் எங்க இருக்காங்கன்னு, கைலாயத்துல இருக்கான், பனிமலைக்கு நடுவுல அப்படியே வெள்ளிச்சடைய பொருத்தி கங்கையை சுமந்து, காதுல குண்டலத்துக்கு ஒரு காதுல தோடும் ஒரு காதுல குழையும், கழுத்துல நீலகண்டம் வச்சிருப்பான், கையில திரிசூலம் வச்சிருப்பான். தெரிஞ்சிச்சு சிவபெருமான் தானே. ஆமா. இப்போ எல்லா வீட்டுக்கு அலைஞ்சது என்ன ஆயிடுச்சு? பிறை குறைஞ்சிருச்சு, கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இப்ப ஒண்ணுதான் இருக்கு. இன்னைக்கு இவர் நோ சொல்லிட்டான்னு வச்சவங்க, இவன் சோழி முடிஞ்சு போயிட்டான், காலில் போய் விழுந்தான் பெருமான்ட்ட, சாமி அபயம் அபயம், சிவாய நம சிவாய நம சிவாய நமன் போய் விழுந்தான். சாமி வந்து கேட்டாரு, என்னப்பா அப்படின்னு கேட்கல, ஏன்பா என்ன ஆச்சு எதுவும் கேட்கல, காலில் விழுந்துட்டியா, அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டான், தலையில வச்சுட்டான், உன்னை காப்பாத்துறேன் கவலைப்பட, நீ தப்பு பண்ணியா பண்ணலையா, நீ ஏன் அந்த 25 பிள்ளைங்களை மட்டும் நீ பார்க்காம விட்ட, நீ செஞ்சது தப்பு தான், கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம்ல. எங்க மதுரைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உட்காரு நீ செஞ்சது தப்பு, என்ன பண்ண, நீ செஞ்சது தப்புதான்ப்பா, நீ செஞ்சது தப்புதான், எல்லாரும் செஞ்சது தப்புதான் அப்படி சொல்லி கட்ட பஞ்சாயத்து நடத்தி சும்மா விட்டு இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரே நாள்ல சேர்ந்துருக்கும். கட்ட பஞ்சாயத்து நடத்துறேன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் அந்த குடும்பத்தை 2ஆ பிரிச்சு, குடும்பம் ஒண்ணும் இல்லாம அந்தல சிந்தலையா போய் அப்படிதான் பண்ணுவான். ஆனா சாமி கேள்வி கேட்கல, என்னப்பா நீ செஞ்சது தப்பு தானே, ஏன் வந்த, ஏன் மத்தவங்க கால எல்லாம் விழுந்த, ஏன் ஞாபகம் வரல, கேட்பமா இல்லையா? நம்மளால என்ன பண்ணுவோம், எப்பா எல்லார்கிட்டையும் கேட்டு கடைசியில வருவேன், உனக்கு நாங்க அருள் செய்யணுமா, கேட்பமா இல்லையா? ஆனா அவன் கேட்கல. அப்படியா? இப்பயாவது வந்து இப்பயாவது வரணும்னு தோணுச்சு. சாமி அப்படின்னு காலில் விழுந்த உடனே அப்படியே தலையில எடுத்து வச்சான். ஏன் தலையில எடுத்து வச்சான்? சப்போஸ் வேற எங்கேயும் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, முதுகுலையோ இல்ல இடுப்புலயோ சொருகிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வளர்றது யாருக்குமே தெரியாது. அவன் வளர்றது யாருக்குமே தெரியாது. தலையில தூக்கி வச்ச உடனே யார் கொடுத்த சாபமாக இருந்தாலும் சிவபெருமான் திருவடி கீழே விழுந்த உடனே அந்த சாபம் ஒன்றுமே பண்ணாதுன்னு சொல்லி தலை வச்சான். தள்ள என்ன இருக்கு, அவன் தள்ள என்ன இருக்கு, அப்படியே கங்கை ஊத்திக்கிட்டு இருக்கா, அப்படியே சலசல கங்கை ஓடிக்கிட்டு இருக்கான். ஜில்லு 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 ஏசி போட்ட ரூம், சாமி கிட்ட ஏசி போட்ட ரூம் தலைதான், ஏசி கங்கை ஓடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சந்திரன் இருக்கான். சந்திரன் எப்பயும் எப்படி தான் இருப்பான், சந்திரன் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. கங்கையால சந்திரன் குளிர்ச்சியா இல்ல இவனால அவன் குளிர்ச்சியான்னு தெரியாத அளவுக்கு அவன் தலையில என்ன இருக்கும், மேல என்ன இருக்கும், நிறைய மலர்கள் இருக்கும், நிறைய மலர்கள், கொன்றை மலர்கள், அந்த மலர் இந்த மலர் இல்லாத மலரே கிடையாது, எல்லா மலரும் அவன் தலையில இருக்கும். அப்போ ஒரு ரூமுக்குள்ள ஏசி போட்டு அப்படி ஏர் ஃப்ரெஷ்னர் போட்டு அடிச்சு வீட்டுக்கு வந்த கெஸ்ட உட்கார வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணா, வீட்டுக்குள்ள ஏசிய போட்டு ஏர் ஃப்ரெஷ்னர் உள்ளுக்குள்ள அப்படியே பெர்ஃபியூம்ல அடிச்சு உட்கார வச்ச மாதிரி தலையில வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள இப்ப ஜம்முன்னு உட்காந்துட்டான். உட்கார்ந்தவன் நீங்க பாத்துருக்கீங்களா? சில பேர் வீட்டுக்கு போவோம், நீங்க பாருங்களா ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க, என்னடா இவன் இன்னும் வரவே இல்லை, ஏன்னா கடைசியில வரத்தான் போறேன், நம்ம அங்க போகத்தான் போறீங்க, வரவே மாட்டான். கடைசியில கங்கா யமுனா சரஸ்வதி மாதிரி கடைசியில சரஸ்வதியை காட்டாமலே சீரியல்ல முடிச்சுட்டாங்க, அது மாதிரி முடிச்சிருக்காம நினைக்காதீங்க கண்டிப்பா. இப்போ முக்கியமான செய்தி,
சில பேர் வீட்டுக்கு போவோம், நமக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருவாங்க, நமக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு என்ன இருக்காது, ஒரு பெரிய ஃப்ரீ ஃப்ளோவா போக முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். கதை போட்டு அவங்க சாப்பாடு அப்படின்னு சொல்றப்ப திறந்து போய் சாப்பிட்டுட்டு முடியாந்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்க வெளியே போலான்றப்ப திறந்து வெளியே போய்க்கிறோம். அப்படியே கூச்சமாவே உள்ளுக்குள்ள உட்காந்துருப்போம்ல. பாத்துறீங்களா? கூச்சமாவே உள்ளுக்குள்ளே வீட்டுல ரூம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க, நல்லா ஏசி போட்டாச்சு, ஃப்ரெஷ்னர் போட்டாச்சு, அட்டாச் டாய்லெட் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் வீட்டுக்குள்ளதான் போய் ரொம்ப பழக்கமா அப்படியே புழங்கலாம் முடியாது நம்மளால. நமக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்க மாட்டாங்க சில பேர். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல நடுவு ஹால்ல உட்காரு, எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்க, ஃப்ரெண்டுப்பா, என்னோட ஃப்ரெண்டு, எல்லாமே எல்லாமே அவன் கொடுக்கணும், எல்லாம் பார்க்கணும். இது எல்லாரையும் பேச வச்சு போய் அவங்க கூட விளையாடு, இவங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஒரு நமக்கு தெரியாது, ஒரு 10 நிமிஷத்துலயே என்னமோ நம்ம வீட்டுலதான் இருக்கிற மாதிரி நம்ம சாரி ஜாலியா போக, அங்க போக, அடுப்படியில போய் கொஞ்சம் போல ஹார்லிக்ஸ் எடுத்து வாயில போட்டு திங்க, அங்க ஃப்ரிட்ஜ்ல திறந்து ஒரு சீஸ் எடுத்து வாயில போட்டு திங்க, எதாவது செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் காப்பாத்துறது பெருசு இல்ல, அடைக்கலம் கொடுக்கறது பெருசு இல்ல, கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்தான் நான் பெருமா. நல்லா கவனிங்க. அவன் என்ன பண்ணான்னு, நீ எங்க வேணாலும் போய்க்கலான்ட்டான். எங்க மேல் மாடியில நீ எங்க வேணாலும் போய்க்கலான்ட்டான். சிவபெருமான் தலையில நம்ம எல்லாம் பாக்குறோம்ல, அந்த அந்த பிறை அப்படி குத்தி இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஏதோ பின்னு போட்டு குத்துற மாதிரி வச்சிருக்கோம்ல, பாத்தீங்களா? சிவபெருமான் தலையில அந்த பிறை நிலா பின்னு போட்டு குத்தலையா, அது இங்கேயும் மூவ் ஆகுமா. அதுதான் சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அழகில் சோதியன். மன்னிக்கணும், நிலவுலாவிய நீர்மலி வேணியன். நீர்மலி வேணியன். அவனுடைய திருமுடி நிலவு உலாவி கொண்டே இருக்குமா, ஒரு இடத்துல நிக்காதான், நிலவு உலாவி கொண்டே இருக்குமா. அப்படி உலாவுகின்ற ஆற்றலையும் பெருமான் கொடுத்தனால நிலவு என்பது முழுவதுமா உலாவுகின்ற, அவன் பெருமான் காப்பாத்துறது மட்டும் கிடையாது, காப்பாத்திட்டு அது அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுவான். மாடியில என்ன பண்றது, ஒரு கைதி அடைச்சு வச்சிருது, அடைச்சு வச்சுட்டு அவன் கைதி கிடையாது, எப்ப எங்க வேணாலும் போய்க்கிறான், மாடியில என்ன பண்ணுவான், அங்கிட்ட இங்கிட்ட நடந்து போவான்ல. அந்த மாதிரி இவன் சிவபெருமான் தலைமுடியில அங்கிட்ட இங்கிட்டும் நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அவனுடைய அந்த தலை முழுவதும் அப்படி போச்சான். அப்போ சிவபெருமான் யார் அப்படின்னா, அவன் எந்த நிபந்தனையும் இல்லாம, நல்லா கவனிங்க, இது ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த அரை வினாடியில கூட நீங்க முக்தி அடைஞ்சிடலாம். நான் இப்ப இந்த சொல்ற செய்தி மட்டும் உங்களுடைய ஆள் மனசுல அப்படி ஆன்மால நச்சு நங்கூரமா உட்கார்ந்துக்குச்சுன்னா அடுத்த அரை வினாடியில கூட நீங்க முக்தி சிவபெருமானுடைய திருவடி பேர அடைஞ்சிடலாம். எல்லாரும் இருக்கீங்களா சாமி? எனக்கு தெரியல, கேட்கல சாமி. கேக்குதுங்களா? யாருடைய சரி, அப்போ கவனிங்க, சிவபெருமான் முக்தி வழங்கணும்னா எந்த நிபந்தனையும் கொடுக்க மாட்டான். அவன் உங்களை அப்படியே ஏத்துக்கிறான். ஆனா ஒண்ணு முழு சரணாகதி அடைய வேண்டிய நிலை நம்ம கிட்ட இருக்கணும். நீதான் சதம், அவ்வளவுதான். இனிமேலாம் என்ன பண்ண மாட்டேன். திங்கக்கிழமையானா சோமவாரம் பெருமான் கோயிலுக்கு, செவ்வாய்க்கிழமையானா துர்க்கைக்கு விளக்கு போறது, புதன்கிழமையானா சாய்பாபா கோயிலு, வெள்ளிக்கிழமையானா வேற ஏதாவது கோயிலு, ராகவேந்திரா கோயிலு, சனிக்கிழமையானா நவகிரகம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் டிவியில ஷோ. இந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தா அந்த முக்தி கிடைக்க, அவனுக்கு தன்னை முழுவதுமாக தந்தா மட்டும் போதும். நீ எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகம் செய்திருந்தாலும் உன்னை அப்படியே ஆட்கொள்வதற்கு பெருமான் காத்திருக்கான். சிவபெருமானை முழுவதுமாக நிறைத்து அவன் திருவடியிலே வீழ்கின்ற ஆற்றல் வருமாயின் அடுத்த வினாடி முக்தி. இதுதான் தலையில வச்சுக்கிற சந்திரனை ஏன் பாடுறாங்க? தோடுடைய செடியன் விடையேறி தூவன் மதிசூடி. அந்த மதிசூடி ஏன் சொல்றாங்க? பித்தா பிறை சூடி. ஏன் பிறை சூடி? பித்தா பிறை சூடி யார் தான் பாடினா? முதல் ஞானசம்பந்தர் தான் பாடினா, தெரியும் இல்லையா? ஞானசம்பந்தர் பாடின வரியத்தான் யாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பிறை சூடின்ற வார்த்தைய அவரு
முத பிரயோகப்படுத்தினவர் யாருன்னா நம்முடைய ஞான சம்பந்தர் தான் தன்னுடைய பதிகத்துல பிரயோகப்படுத்தினார். எந்த தளம் அடுத்த அமர்வுல சொல்றேன். முத அவர் தான் சொல்றாரு. அந்த வார்த்தையை தான் எடுத்து என்ன பண்றாரு நம்முடைய சாமி கொடுக்குறாரு. யாருக்கிட்ட கொடுக்குறாரு? நம்முடைய ஏன் பிறை சூடிய பெருசா சொல்றாங்க? நீ கவலைப்படாத, நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் பெருமான் ஏத்துக்க தயாரா இருக்கான். ஒண்ணு இனிமே தப்பு பண்ண மாட்டேன்ற எண்ணத்தை பெருமான் நீ கொடுக்கணும். அவன் பெருமான் என்ன பாப்பா, இனி இந்த புள்ள தப்பு பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சா உடனே தூக்கி வச்சு. இனி இந்த புள்ள தப்பு பண்ணாது அப்படின்னு பெருமானுக்கு நீ உங்களுடைய ஆன்மா தெரிவிக்குது அப்படின்னா அடுத்த வினாடி முக்தி. இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல நம்ம இது நயன்தாரா இப்படி சொடுக்கு போடுவாங்கல்ல, போட்டோடனே மாறும் பாருங்க. அது மாதிரி இப்படி சொடுக்கு போட்டோம்னா நம்ம எல்லாரும் முக்தி. நம்ம எல்லாரும் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? கைலாய மலையில உட்கார்ந்து இருக்கணும். ஆனா உட்காரல. என்ன அர்த்தம்? ஏன்னா எத்தனை தடவை போட்டாலும் வரமாட்டேங்குது. எத்தனை தடவை போட்டாலும் வரமாட்டேங்குதுன்னா நாங்கதான் தினம் இப்போ கைலாயம் போயிட்டு வர்றோம்ங்களே ஐயா. தினம் ஐயா கைலாயம் கூட்டிட்டு போயிட்டு வர்றாருங்களே. தினம் போறோம்ங்கல்ல. மகிழ்ச்சி. அப்போ ஆகா நீங்க எல்லாம் முக்தி நிலையில இருக்கீங்க. இந்த படுபாவியை தவிர இந்த எல்லாரும் முக்தி நிலையில தான் இருக்கீங்க போல. சரி, அப்போ அவங்கிட்ட சொடுக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா முழுவதுமாக நிறைந்த நிலை. ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு என்ன தெரியாது? பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா தாயினுடைய முலையிலிருந்து பால் அருந்து தெரியும். அது குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தை தாயினுடைய முலை பாலை தவிர ஏதாவது அதுக்கு தெரியுமா? பிறந்தப்பா வளர புத்தி வளரத்தான் இது அம்மா இது அப்பா மத்தவங்க எல்லாம் தெரியும். அந்த குழந்தைக்கு எனக்கு தேவை என் தாய் பால் மட்டும்தான் அப்படின்ற நினைப்புல குழந்தை இருக்கும் இல்லையா? அது மாதிரி தேவர்கள் 1000 தப்பு செஞ்சாலும் எனக்கு தேவை சிவபெருமானுடைய திருவடி நிழல்லாம் அப்படின்னு அவங்க நிக்கிறப்பெல்லாம் சிவபெருமான் எப்படி இருப்பான்? தாயாய் முளையை தருவானே என்று சொல்லி சிவபெருமான் எப்பொழுதும் என்ன பண்ணுவான்? அந்த என்ன தப்பு பண்ணாலும் தாய் என்ன பண்ணுவான்? என்ன தப்பு பண்ணாலும் தாய் என்ன பண்ணுவான்? மன்னிச்சிருவாங்க ஐயா. மன்னிச்சிருவாங்க. தாயழுதாலே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா, தேய்வது உண்டோ என் நிலா, இந்த வேளையில் உன்னை தாங்கிட அப்படிங்கிற மாதிரி குழந்தை தாயை நோக்கி இருக்கும், தாய் குழந்தைய நோக்கி இருக்கும். இவங்க 2 பேருக்கும் வேற எந்த பந்தமும் இருக்காது. வீட்டுக்காரையும் இந்த அம்மா விடாது, மாமியாரையும் கண்டுக்காது, யாரையும் கண்டுக்காது. குழந்தை பிறந்தா குழந்தையாச்சு நானாச்சு, குழந்தையும் எங்க அம்மா ஆச்சு நானாச்சுன்னு இருக்கிற மாதிரி 1000 தவறுகள் செய்திருந்தாலும் தாய் தன்னுடைய குழந்தையினுடைய குற்றத்தை மறந்து அவளுக்கு எப்பொழுதுமே அமுது செய்வது போல சிவபெருமான் என்ன பண்ணுவானா? குற்றங்களை மறந்து தன்னுடைய உயிர்களுக்கு அமுது செய்வான். குற்றங்கள் அதிகமா செய்றது யாரு? குற்றங்கள் அதிகமா செய்றது யாரு? நம்மதாங்க ஐயா. இல்ல, நம்மளை விட குற்றம் செய்யக்கூடிய ஒரு சில ஆன்மாக்கள் இருக்கு. நம்மளை விட குற்றம் செய்யக்கூடிய ஆன்மாக்கள் யாரு? தேவர்கள். தேவர்கள் செய்யறதுதான் குற்றம், அதிகமான குற்றம். தேவர்கள் செய்யறது என்னது? ரொம்ப அதிகமான குற்றம். ஏன்? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு பண்றாங்கல்ல, அதுதான் அதிகமான. எல்லாமே தெரியும். இது செய்யக்கூடாது, இது செஞ்சா தப்பு, இது அதர்மம், இது பண்ணா தப்பு, இது செய்யக்கூடாது, அப்படி எல்லாமே தெரியும். நமக்கு எல்லாமே தெரியும்னா சொல்ல முடியாது. அதனாலதான் நாம செய்யற குற்றத்தெல்லாம் மறுக்கிறான். ஏன்? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, 1 வயசு குழந்தை ஓடி வந்து உங்க தட்டுல போல மண்ணள்ளி போட்டுச்சு, விளையாண்டுட்டே வந்து மண்ணள்ளி போட்டுச்சு. 1 வயசு குழந்தை பிடிச்சு பள்ளின்னு விடுவோமா? பாவம், சரி விட்டுட்டு போகுது அப்படின்னு விட்டுருவோம். நாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல காலில் செருப்பு போட்டு விருக்குன்னு ஒரு பெரிய ஒரு இளந்தாரி 25 வயசு நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்க வாடான்னு கூப்பிடும், சலுப்புன்னு ஒண்ணு விட்டு டேய் அறிவு இருக்கா,
இத்தனை பேர் சாப்பிடறமே செருப்பு போட்டு போலாமா? ஒரு துளி மண்ணு தெரியாம படல மண்ணே படல, இருந்தாலும் சலுப்புன்னு விடுவோம்ல, அந்த மாதிரி நாம மண்ணல்லையே போட்டாலும் சிவபெருமானுக்கு என்ன கிடையாது. இது குழந்தை. எது இந்த மனித பிறவி இருக்குல்ல, அதெல்லாம் குழந்தை. விடு, நீ செய்யறதான் தப்பு கிடையாது. ஆனா அவங்க செய்யற தப்பெல்லாம் நான் துறவியா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணலாம். கவனிங்க, நான் துறவியா இருக்கிற முன்னாடி என்ன வேணாலும் பண்ணலாம். நான் துறவு வாங்கினதுக்கு அப்புறம் தப்பு பண்ணலாமா? சப்போஸ் தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை எப்படி கிடைக்கும்? தள்ளுப்புணி கிடைக்கும். தள்ளுப்புணி கிடைக்கும். அதிகமா கிடைக்கும். அது போல தேவர்கள் தான் எப்படி பண்ணுவாங்க? தவறு இல்ல, நல்லா கவனிங்க, தவறு இல்ல, அதிகமா தவறு செய்யறவங்க யாரு? தேவேந்திரன் ஐயா. தேவேந்திரன். தேவேந்திரன் இல்ல, தேவர்கள் எல்லாருமே. தேவர்கள் எல்லாருமே. ஏங்க திருமால் இப்ப யார் கூப்பிடுறான்? நான் முடிக்க போறேன். திருமால்கிட்ட சொல்றான், யாரு? தக்ஷன் சொல்றான், தாத்தா எப்ப பார்த்தாலுமே நம்பர் 2வாவே இருக்கு. தாத்தா சொல்றான், தாத்தா நீ எப்ப பார்த்தாலும் நம்பர் 2வாவே இருக்க. உனக்கு நம்பர் 1 ஆக்காவா? நம்பர் 1 சிவபெருமான் தான், நான் எப்படி ஆக முடியும்? நீ வேற. நாம அவள் பாகம் செய்யறோம்ல, அவள் பாகம் ஃபர்ஸ்ட் யாரு கொடுப்பான்? அவள் பாகம், அதாவது ஆகுதியில அவள் பாகம் யாரு கொடுப்பா? சிவபெருமானுக்கு முதல்ல கொடுப்போம். இப்ப இப்படி வச்சுக்குவோம், கோவில்ல சாமி ஊர்வலம் போறப்ப முத பரிவட்டம் கட்டுவாங்கல்ல, அது யாரு கட்டுவாங்கன்னா கோயிலோட தர்மகத்தால் கட்டுவாங்க, இல்ல கோயிலோட பெரியவங்களுக்கு கட்டுவாங்க. இப்ப இப்படி மாத்தி வச்சுவோங்க, கோவிலோட பெரியவங்களுக்கு கட்டுவாங்க, இல்ல யாரு கட்டுறாங்களோ அவங்கதான் கோவிலோட பெரியவங்க. புரிஞ்சுங்களா? இப்ப புரிஞ்சுங்களா? அவன் என்ன சொல்லிட்டான், தாத்தா இவன் யாருக்கு கொடுக்குறானோ அவன் தான் சிவன். நீ திருமாலா இருக்கேல்ல, நீ ஆகுதிய வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் கொடுக்குற ஆகுதிய வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, இனிமே நீதான் யாரு? நீதான் சிவன். நீதான் நம்பர் 1 வாங்கிக்கிற. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்படியே திருமாலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும். திருமாலுக்கு எல்லாம் தெரியும். நம்ம எந்த காலத்துல என்ன ஆக முடியாது, சிவபெருமானா ஆகவே முடியாது, நல்லாவே தெரியும். சிவபெருமான் இந்தாப்பா வாங்கிக்க அப்படின்னு கொடுத்த சக்கரத்தை என்ன பண்ணாரு? சரி எனக்கு சக்கரை கொடுன்னு கேட்டாரு. வாங்கினோட என்ன பண்ணிட்டாரு? சக்கரை தாங்க முடியாம, சக்கரை வெயிட் தாங்க தொப்புக்கடியில் விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நினைச்சாரு, வாங்கணுமே இதை தாங்குற ஆற்றலை கேட்டோமா, இந்த சக்கரத்தை தாங்குற ஆற்றலை கேட்கல, விழுந்த மாதிரியே சிவபெருமான பூஜை பண்ணுவோம்னு அப்படியே கையில ஒரு சக்கரத்தை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? சிவபெருமானுக்கு பூஜை பண்றாரு. அதுதான் என்னது? அதுதான் என்ன இடம்? திருவாரூர். எல்லா தலங்கள்ல கடந்த தலமாக கூடிய அத்தனை இடங்கள். அப்ப திருமாலுக்கு முழுசா தெரியும். தெரிஞ்சிருந்து எங்க போனாரு? சரி முயற்சி பண்ணிதான் பாப்போமே. என்ன முயற்சி? நாமளும் சிவபெருமான முயற்சி பண்ணுதான் போய் அந்த 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 தக்ஷ யாகத்துக்கு போய் வச்ச உடனே யாரு வந்தா? நீங்க பாத்துருக்கீங்களா? பரிவட்டம் கட்டுவாங்கல்ல, அது வேறவங்களுக்கு கட்டுவாங்க. பாத்தீங்களா? வேறவங்களுக்கு கட்டுவாங்க. ஆனா ஆக்சுவலி இவருக்கு தான் கட்டணும். இவர் போக மாட்டார். ஏன் போராடே, யாரு கட்டினா கட்டிட்டு போறாங்க, நான் எத்தனையோ காலம் பரிவட்டம் கட்டிட்டேன், அவனே கட்டிக்கலாம். ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணோம்? போய் மறிக்கும். ஏண்டாடே, எங்க அப்பாவை விட்டுட்டு, எங்க அப்பா தான் அந்த கோயிலுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு, எங்க அப்பா விட்டுட்டு வேற யாருக்கிட்ட பரிவட்டம் கட்டுவேன்னு சொல்லி பிள்ளைங்க என்ன மாதிரி சிவபெருமான் ஒண்ணும் சொல்லல. வீரபத்திரருக்கு கோவம் வந்துருச்சு. எங்க அப்பா சிவபெருமானுக்கு சமமா யாரா இருக்க முடியுமான்னு உள்ள போய் கேட் எழுத்து சாத்துறான்னு சாத்திட்டேன். கேட் எழுத்து சாத்தி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் வச்சு சாத்துன்னு சாத்தி சந்திரனுக்கு சூரியனுக்கு பல்ல உடைச்சு அங்க போனவங்க அத்தனை பேத்துக்கும் மூஞ்சில ஒரு மார்க் போட்டு அனுப்பிச்சிட்டாரு சாமி. அப்படி கடைசியில எல்லா தலையும் அறுத்துட்டார். எல்லா தலையும் அறுத்த உடனே சிவபெருமானுக்கு செய்தி, சிவபெருமானுக்கு தெரியும்ல, அவனால உணர முடியும் இல்லையா, அதனால போறான். எதுக்கு எல்லா தலையும் அறுத்து? இவங்க எல்லா தலையும் அறுத்த என்ன பண்ண முடியாது, அடுத்து யாரு பிறப்பு மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லி சிவபெருமான் அத்தனை பேர்த்து என்ன பண்ணாராம்? மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தாராம். நீங்க என்ன தவறு செய்திருந்தாலும் உங்களை மன்னிக்கின்ற தாயான ஆற்றல் உடையதால அவன் யாரு? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அப்போ கவனிங்க முடிக்க போறேன் 2 நிமிஷத்துல.
அதிகமா தப்பு பண்றது யாரு? தேவர்கள் ஐயா, தேவர்கள். முக்கியமா இந்திரன். கம்மியா தான் தப்பு பண்ணுவாங்க, ஆனா அதிகமான லிஸ்ட்ல போய் சேர்ந்துரும். கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா? அவங்க சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவாங்க, ஆனா அது எங்க போய் சேர்ந்துரும்? பெரிய லிஸ்ட்ல போய் சேர்ந்துரும். அதனால அதிகமா தப்பு பண்றவங்க தேவர்கள். அதிகமா மன்னிக்கிறவன் யாரு? சிவபெருமானுங்க ஐயா. அதனால நம்ம கிட்ட ஒண்ணு போட்டு காட்டுறாங்க, 2 பவுண்டரி லைன் போட்டு காட்டுறாங்க. தேவர்களையே மன்னிச்சு அவங்களுக்கு தாயா நிக்கிறவன் யாரு? சிவபெருமான். அதனால கவலைப்படாத, தேவர்கள் செய்யற தப்பையே மன்னிச்சிருவான். நீ பண்ற தப்பெல்லாம் எம்மாத்திரம். பிறை சூடி இருக்கின்ற அந்த சந்திரனை பாரு, அவன் கையில இருக்கக்கூடிய டமருகம் உடுக்கைய பாரு, காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முயலகனை பாரு, தக்ஷனை பாரு, திருமாலை பாரு, 33 கோடி தேவர்களை பாரு. அவங்க எல்லா தப்பையும் பண்ணாலும் அவன் மன்னிக்கிறான். கவலைப்படாத, நீ தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிப்பான். ஆனா ஒரு செய்தி, இனிமே மறுபடியும் இந்த தவறு செய்ய மாட்டேன். நீ வந்துட்டன்னா நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சிருவான். அதனால என்ன வார்த்தை சொல்றாரு? வானகத்து அமரர் தாயே போற்றி. வானகத்து அமரர் தாயே போற்றி என்ன சொல்லுது? யார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவான். இந்த வானகத்து அமரர் தாயே போற்றி எப்ப பழிக்கும் அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டு இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ற மாதிரி பெருமான்ட்ட வானகத்து அமரர் தாயே போற்றி. வந்துருச்சு, வானகத்து அமரர் தாயே போற்றி. பொறாம வந்துருச்சு, வானகத்து அமரர் தாயே போற்றி. வெறுப்பு வந்துருச்சு, வானகத்து அமரர் தாயே. இனிமே வராது சாமி, தெரியாம பண்ணிட்டேன். இனி எனக்குள்ள வருகின்ற காமம், வெகுளி, மயக்கம், அப்புறம் என்னது, காம, குரோத, லோப, மத, மாச்சரியம், மோகம் என்று சொல்லுகின்ற 6 வகை நோய்கள் எழும்போதெல்லாம் நோய்களை நீக்குவதற்கான மருந்தாக அமைவது வானகத்து அமரர் தாயே போற்றி. நமக்கு எந்த ஒரு களங்கமான சிந்தனை வருதா? வானகத்து அமரர் தாயே போற்றினா இனிமே தேவர்களுக்கு மன்னிப்பான், நம்மளுக்கும் மன்னிப்பான். ஆனா நாம இனிமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனால நம்மள இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவான், எடுத்து உள்ள வச்சுக்குவான். எப்படி பிறையை சூடி தன் தலையில வச்சிருக்கானோ அது மாதிரி நம்மளையும் தூக்கி வச்சுக்குவான் பெருமான். அப்படிங்கிற அவனுடைய தாய்மை தன்மையும் நம்மளுடைய கீழ்மை தன்மையும் ஒரு சேர ஒப்பீடு செய்து அவனை போற்றி செய்கின்ற நினைப்பு தான் வானகத்து அமரர் தாயே போற்றி. அப்படிங்கிறனால நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு எழுகின்ற மனக்குழப்பங்களும் நமக்கு எழுகின்ற சின்ன சின்ன சலனமான உணர்வுகளுக்கும் அணைக்கட்டாக அமைகின்ற போற்றி இந்த வானகத்து அமரர் தாய். ஏன்னா அதிகமா தவறு செய்யறவங்க வானவர்கள், அவங்களையே மன்னிக்கிறான், அவங்களுக்கே தாயா இருக்கான். அதனால நாம தவறு செஞ்சாலும் மன்னிப்பான். ஆனா ஒண்ணு, திரும்ப திரும்ப வர வேண்டாம். அவன்கிட்ட அவன் எப்படி தாய் குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய தாய்ப்பால் மட்டும்தான் தெரியுமோ, அது போல சிவபெருமான் திருவடி ஒண்ணுதான் தெரியும் எனக்கு அப்படிங்கிற அந்த நினைப்பை நம்ம அழுத்தி பதியும் போது சிவபெருமான் நமக்கு தாயா வந்து பெருமான் நமக்கு அருள் செய்வாங்கிற செய்தியை சொல்லி நாம ஒரே ஒரு செய்தி. இப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, சைவத்தை பொறுத்த வரைக்கும் யான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து பெருமான் அடியவர்கள் தொண்டுதான் பெருசு, அடியவர்கள் திருவடி தான் சிறப்புன்னு நம்ம இருக்கணும். அடுத்து நாம் என்ன பண்ணோம், பெருமானுடைய திருவடிய அடையணும்னா 1000 தப்பு பண்ணாலும் பெருமான் ஏத்துக்குவோம். ஆனா ஒண்ணு, திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணுங்க, அது ஆனா திரும்ப திரும்ப எழும். தப்பு பண்ணிதான் இது எத்தனை கோடி விஷயமா தப்பு பண்ணிடுச்சு. ஒரே பிறவியில போய் இதை சரி பண்ண முடியுமா? அதனால திரும்ப திரும்ப பெருமான் ஒரு பெரிய 100 காக்கா இருக்கு, 100 காக்கா ஒரு மரத்துல நிக்குது இல்ல, ஒரே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா எத்தனை காக்கா போயிடும்? ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா எத்தனை காக்கா போயிடும்? எல்லா காக்காயும் போயிடும். எல்லா காக்காவும் போயிடும்ல. அது மாதிரி 100 தீய எண்ணங்களை தூக்கி ஒரே ஒரு கல்லு, எது? வானகத்து அமரர் தாயே போற்றி அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய 100 காக்காவும் இந்த இறைவனுடைய சொல் என்ற கல் விழும்போது பறந்துபடும்.
அதனால மனசுல கலக்கம் வர்றப்போ, ஏதோ தவறு செய்யறோம்னு நினைக்கிறப்போ, பெருமானே என்னை காத்தருள், இந்த தவறு நான் செய்யக்கூடாது சுவாமி, நான் உன் புள்ள, என்னை காத்தருள் பெருமானே, இந்த சூழல்ல இருந்து இந்த மைண்ட்ல இருந்து என்ன மாத்து, இந்த எண்ணத்துல இருந்து என்ன மாத்து அப்படின்னு சொல்வதற்கு உறுதுணையாக அமைவது வானகத்து அமரர் தாயே போற்றி என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி வீழ்ந்து தொழுது வணங்கி மகிழ்கின்ற அதோட நிறைவு செய்கின்றோம். யாரும் போயிட வேணாம், எல்லாரும் இருந்து 2 நிமிடத்தை நிறைவு செஞ்சிருவோம். இருந்து கேட்டு போகலாம். யாரும் போயிட வேணாம், நிறைவு செய்யலாம். அம்மா நிறைவு பாடு நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியாரத்தினுடைய தமிழ் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கான வாய்ப்பு இது. அடியார்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம், புதிய அடியார்கள் பேசலாம், அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு. அடியனுடைய கருத்துக்கு முரண்படலாம், இல்ல அடியன் கருத்துக்கு இசைவு படலாம், கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். ஆனா சொந்த கதையை நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடிகள் தான். நீங்க இதுல கொஞ்சம் முறை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேன், என்ன மன்னிக்கணும், சரிங்களா? அடியார்கள் எவரேனும் பேச உங்க கருத்துக்களை பதிவு செய்யணும். புதிய அடியார்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுப்போமா? புதிய அடியார்கள் பேசலாம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருவடி வணக்கம் சாமி. அம்மா ராதாமணி அம்மா திருவடி வணக்கம். ஏதாவது சொல்ல வரீங்களா அம்மா? இல்லைங்க ஐயா, திருவடி வணக்கம் பண்றதுக்கு தான் வந்தோம் ஐயா. இல்லைங்க ஐயா. அடியார்கள் பேசலாம். அடியார்கள் புதிய அடியார்கள் எவரேனும் கருத்து சொல்லலாம். ஏதாவது கருத்து இந்த அமர்வு பற்றிய செய்திகளை நீங்க சொல்லலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லலாம். சரி, பழைய அடியார்களுக்கான வாய்ப்பு. எவரேனும் கருத்துக்களை பதிவு செய்யலாம். சிவாய் நம்ம. அது சங்கர் கோவில் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அந்த பெருமாள் பட்டா கொடுத்திருக்காரு முதல்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சங்கரன் கோயிலை பத்தி சொன்னீங்க இல்லையா. அதாவது அந்த பாதி இடத்த கொடுத்ததுனால நீங்க அது அப்படி சொல்றீங்களா, அது எல்லா இடத்துல பெருமாள் வணங்குறாரு இல்ல, ஒவ்வொரு திருமால் பேரு திருவடி இடத்த கொடுத்தனால அந்த அப்பட்டமா தெரியுது இல்லையா, அந்த அப்பட்டமா தெரிஞ்சனால அந்த இடத்த சொன்னோம். வேற ஒண்ணும், அங்க அப்பட்டமா ஒரு பாதிய சாமி பட்டா கொடுத்திருக்காருல்ல, ஒரு பாதி அம்பாள் மாதிரி பட்டா கொடுத்திருக்காரு இல்லையா. சரிங்க சரி, அமர்வு அருமைங்க. நன்றி நன்றிங்க சிவாமண்ணா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. முதல்ல சொல்லும் போது அடியார்கள் மாணிக்க வாசகர் பெருமான் அடியார்கள் நடுவில் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. 2வது கருத்து சொல்லும் போகும்போது சிவபெருமானை தவிர நம்ம எதையுமே நம்ம திருவாசகத்தை உயர்த்தி சிவபெருமான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அடியார்களை நம்ம அப்போ உயர்த்தி சொல்றோமா அப்படின்னு எனக்கு அருமை 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 அருமையான கேள்வி மாரீஸ்வரியம்மா. ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏங்க சிவத்தை தவிர வேற எதையும் பிடிக்க கூடாது, சிவ தொண்டைய பிடிக்க கூடாது, சிவ பூசையை பிடிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க அடியார்களை மட்டும் தூக்கி பிடிக்க சொல்றீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு அதான் கேள்வி. அப்ப எப்படி சிவபெருமானை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு கேட்டா, அடியார்கள் முழுக்க என்னமா இருக்கு நிறைஞ்சு நிக்கிறாங்க. அடியார்கள் முழுக்க என்னவா நிறைஞ்சு நிக்கிறாங்க? சிவபெருமானுக்கு தொண்டு செய்யற அடியார்கள், சிவபெருமானுக்கு தொண்டு செய்யற அடியார்களா இருக்காங்க. சிவத்தை வணங்குறனால, சிவத்தை சுமக்கிறனால, சிவத்துக்காக தொண்டு செய்யறனால, சிவத்துக்காக தன் வாழ்நாளையே கொடுக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்கனால அவங்களுக்குள்ளேயே சிவன் தான் பிரதானம். அடியாரை தூக்குனா உள்ளுக்குள்ள யார் தான் வரும்? அடியாரை தூக்குனா உள்ளுக்குள்ள யார் வருவா? சிவபெருமான் தான் வருவார். நீங்க கேட்கலாம், திருவாசகத்துக்குள்ள திருவாசகத்துக்குள்ளேயே சிவபெருமான் தானே வருவார்னா, திருவாசகம் என்பது சடப்பொருள் தான், அடியார்கள் என்பது அறிவு பொருள். அறிவு பொருளுக்குள்ள யார் இருப்பா? அறிவு பொருளாகிய சிவம் இருப்பார். நீங்க நாதம் நாதம்னா சத்தம், சத்தமும் சடப்பொருள் தான், எழுத்தும் சடப்பொருள் தான். அதனால அதை நம்ம சொல்ல அடியார்கள் என்பது அறிவு பொருள், அறிவு பொருளோட அவன் கலந்துருப்பான் எப்பயுமே. அதனால அடியார்களை தூக்கி பிடிக்கிறப்போ உள்ளுக்குள்ள கண்டிப்பா சிவம் இருப்பான், மாற்று கருத்தே இல்ல. அங்க நாம தூக்குறது வேணா அடியாரா இருக்கலாம், உள்ளுக்கு இருக்கிறது யாருதான்? தூக்குறது தூக்குவாடி, உள்ள இருக்கிறது யாரு? தூக்குறது தூக்குவாடி.
உள்ள இருக்கிறது பாயாசம் தான், எப்பவுமே பாயாசம் தான். அதனால அந்த பாயாசம் மிஸ் ஆகாது. அது மாதிரி உள்ள இருக்கிற அடியார்கள் எப்பொழுதுமே சிவம் என்ற அந்த பாயாசத்தை தேக்கி வச்சிருக்காங்க. அதனால நீங்க அங்கேயே யாரைத்தான் தூக்குறீங்க? சிவம் ஒருவனைத்தான் தூக்குறீங்க. அந்த அடியார்களுக்குள்ள என்ன இருக்கு? அந்த அடியார்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா தொண்டு இருந்துச்சு. தொண்டு நீ தூக்காததுக்கு சாமி ஒவ்வொரு தொண்டையா உடச்சு விட்டு போனான். ஏய் தொண்டை தூக்காத, என்ன மட்டும் தூக்கலாம் டேய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் புரியுதுங்களா? அதனால நீங்க எந்த விஷயத்தையும் சொல்றப்போ அடியார்களுக்கு உசத்தி பேசலான்னு யார் சொல்றான்? மணிவாசகரும் சொல்றாரு, நம்மளுடைய சேக்கலார் பெருமானும் சொல்றான், சுந்தரமூர்த்தி நாயனாரும் சொல்றாரு, நம்மளுடைய யார் சொல்றா? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் எங்க சொல்றாரு? ஆபுரித்து தின்று உழலும் புலையரேர் ஆகிலும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர்தாம் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர். யார் சொல்றா? நாவுக்கரசர். அவர் தானே சொல்றாரு, அடியார்க்கும் அடியார்க்கும் அடியன். யார் சொல்றா? நம்முடைய சுந்தரர் சொல்றார். அதனால அடியார்கள் தூக்குறதுன்றது, அடியார்களும் குருநாதரும் சிவம் தான், மாற்று பொருள் அல்ல. அதனால இவர்கள் இருவரும் தூக்கப்படுவது என்பது உள்ள இருக்கிற சிவம் தூக்கப்படுவதுதான் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம சொல்லப்படும். ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 5 பொருள். அது சிவத்தோட பிரிக்க முடியாத பொருள். எது? அன்னை பராசக்தி, அப்புறம் முருகரும் விநாயக பெருமானும், வீரபத்ரரு, வேலு, நமச்சிவாய மந்திரம், அடியார்கள். இந்த 6 பேரையும் சிவமாத்தான் பார்க்கணும். சிவத்தை தவிர வேற பொருளா பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் சைவம் நமக்கு சொல்லி. அருமையான கேள்விங்க சுவாமி. ஆனா ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா சாமியை சாமி மட்டும் தான் பிடிக்கணும்னு கடைசியில பார்த்தா என்ன அடியார தூக்கணும்ன்ற அப்படி கரெக்டான கேள்வி இல்ல. அவங்களுக்கு சாமி தான் தூக்கணும்ன்ற எண்ணத்தை பெருமாள் வச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. இறைவனை தவிர வேற எந்த பொருளையும் முன்னிருக்கும் பெருசுன்னு சொல்லக்கூடாது. அது எந்த பொருளா வேணா இருக்கட்டும், அது பெருசுன்னு சொல்லக்கூடாது. சிவபூசையை கூட பெருசுன்னு சொல்லக்கூடாது. சிவபூசை என்பது இறைவனை அடைகின்ற வழிதான். அதையே பிடிச்சு தொங்கக்கூடாது. போர்டு காட்டுது இங்கிருந்து இமயமலைக்கு 2 கிலோமீட்டர்னா அந்த இடத்துல உட்கார்ந்து அது இமயமலைன்னு சொல்லக்கூடாது. இமயமலைக்கு போனோம். அது மாதிரி தொண்டு என்பது இறைவனை காட்டுகின்ற வழி. அடியவரும் அப்படிதான். அடியவர்களும் ஒரு தூரத்து வரைக்கும் தான் கூட்டிட்டு போவாங்க, ஆனா கொஞ்சம் பக்கத்தை கூட்டிட்டு போவாங்க. ஆனா தனியா சிவத்தை நாம அங்க பார்க்கத்தான் போறோம். அடியவர்களும் ஒரு கருவிதான், திருநீர் ஒரு கருவிதான், திருவாசகம் ஒரு கருவிதான், எல்லாமே ஒரு கருவிதான். ஆனா நாம ஃபைனலா என்ன பண்றோம்? பெருமான பார்க்கணும். சாக்லேட் கொடுத்தா சாக்லேட் என்ன பண்ணுவோம்? கவர் எல்லாம் பிரிச்சு போட்டு உள்ள இருக்கிற சாக்லேட் மட்டும் தான் எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி அந்த ரேப் தான் எது? திருவாசகம் ஒரு ரேப்பு, அடியார்கள் ஒரு ரேப்பு. போய் எடுத்து போய் வச்சுட்டு ஆக இந்த அளவுல நாம ஏதாவது கேள்வி, ஏதாவது யாராவது பதில் பேசணுமா? அடியார்கள் எவ்வளவு பேசணுமா? 30 வினாடிகள் தரலாம். யாருக்காவது வாய்ப்பு வேணுமா? ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. அம்மா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விளம்பரம் எதுவும் படுத்தக்கூடாது நம்ம ஏதாவது செய்யறதுன்னா அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுல பண்றோம்னு வைங்க ஐயா, அப்ப நம்ம அடியார்களை கூப்பிடும் போது அப்ப சொல்லிதானுங்க கூப்பிட முடியும். அது கூப்பிட தப்பு இல்ல சாமி. நான் பண்றேன் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். நீங்க அழைப்பதற்கும் விளம்பரம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அது வேற வேற இல்லை. இன்னைக்கு எங்க வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு வாங்கன்னு அழைச்சாதானே பண்ண முடியும். அழைப்பதற்கும் நான் என்னுடைய அழைக்கிறது எங்களுடைய அடியார்கள் மட்டும் எல்லாருக்கும் தெரியணும்ன்ற மாதிரி பண்றதுதான் அங்க சொல்லப்படுது. அது வேற ஒண்ணும் பெரிய கலாச்சாரமாவே ஆக்கிட்டோம். சிவ பூஜை பண்றது ரகசியமா தான் பண்ணிக்கணும், வெளியில இது பண்ணக்கூடாதுங்கிறீங்க இல்லைங்கய்யா? அது இல்ல சிவபூசை என்பது நம்மளுடைய உண்மையிலேயே சிவபூசை பரார்த்த பூசைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பரார்த்த பூசை பரார்த்த பூசை எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணணும். ஆன்மார்த்த பூசை பெரும்பாலும் நம்மள இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். அதான் பண்ணணும். ஆனா மீனிங் என்னன்னா, நான் பண்றேன்ற பகட்டு வேண்டான்றதான் மீனிங் அதுக்குள்ள. புரியுதுங்களா சுவாமி? அதுக்காக வீட்டுக்குள்ள கதை போட்டுட்டு யாரும் வராம ஸ்கிரீனை போட்டு அந்த மாதிரி கிடையாது. பகட்டு வேண்டாம், நான் பண்றேன் அப்படிங்கிற நினைப்பு வேண்டாம். அதுதான் சொல்ல வந்தேன் சார். வேற நான் எனது இந்த எண்ணத்தை மட்டும் அறுத்தா போதும். நீ எப்படி வேணாலும் அறுத்துக்கோங்க, அது எப்படி வேணாலும் அறுத்துக்கோங்க. அதுக்காக நீ யாரையும் கூப்பிட வேண்டாம், யாரையும் இது பண்ண வேண்டாம், போய் முட்டோதரை செய்ய அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல. ஒரு பீடு இருக்கும்ல, நான் அது பண்றேன் எல்லாருக்கும் தெரியணும் நான் பண்றது அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் இல்லையா? அது மட்டும்தான் வேண்டாம்னு சொல்றேன். அந்த நூலிலை புரியுதுங்களா கவிதாம்மா? அருமையான கேள்வி. நான் என்ன எதனால அதை கேட்டேன்னா, இப்ப நம்ம பண்றோம் பெருமானோட பெருமையத்தான் அதை போய்
நான் இது பண்ணங்காட்டி எனக்கு இந்த இது கிடைச்சது, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அது பெருமானோட பெருமையை பேசுற மாதிரிதானே இருக்கும் அப்படிங்கறதுக்காக கேட்டேங்க. ஆமா, பெருமாள் பெருமையை பேசும், நம்ம பெருமையை பேசலையே. இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க எல்லாரும் சாமி கும்பிடுங்கன்னு தான் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெருமான் பெருமை ஏன் பெருமையை பேசலையே? நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலையே. பெருமான் பெருமை அவன் கருணை எங்கேயோ கடந்த என்ன இங்க தூக்கி வச்சிருக்கான்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. தன்னுடைய பெருமைய அந்த அந்த சென்ஸ் புரிஞ்சுக்கோங்க சாமி. என்னன்னா நான் பண்றேன் அப்படின்ற பகட்டுத்தனமான அந்த விளம்பரம் தான் நான் வேண்டாம்னு சொல்றேனே தவிர, ஒரு இடத்த இப்ப நம்ம இருக்கோம், எல்லாரும் வரணும், இப்ப வர்றவங்களுக்கு தெரியாது வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, ஒரு ஸ்பீக்கர் வெளியே வச்சிருக்கோம், எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க, சத்தம் கேக்குது, வர்றவங்க அந்த எண்ணத்துல வச்சா அது பகட்டு இல்ல. நான் முட்டோலை சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியணும். அந்த ரெண்டுமே ஒண்ணுதான். வர்றவங்க வழி அந்த முட்டோலை சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துருவாங்கன்னு நினைச்சு வச்சா அது சோபூச இல்ல. நான் பண்றது மத்த எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சு வச்சா அது விளம்பரம். அந்த நினைப்பு தானே தவிர மற்றபடி செயல்கள் நீங்க ஒண்ணும் பெருசா மாற்றிக்கொள்ள வேண்டாம் சாமி. அருமையான கேள்வி. நினைச்சோம் அடியனுக்கும் அதே கொஸ்டின் தான் டவுட் இருந்தது. அடியனுக்கும் அந்த டவுட் தான் இருந்தது. கேள்விப்படுத்திட்டீங்க ஐயா. நம்ம தெரிஞ்சிட்டோம். கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சாமா? கிளியர் ஆயிடுச்சுங்க. கிளியருங்க ஐயா. அதாவது நாம செய்கின்ற பூசணையில நான் எனது என்ற எண்ணம் இருக்கட்டும், அவ்வளவு. அது இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் வேணாலும் பண்ணுங்க, அது ஒண்ணும் தவறே இல்லை. நான் எனது என்ற எண்ணம் இல்லாம இது நான் பண்றேன்ற எல்லாருக்கும் தெரியணும், நான் பண்றது எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகணும், நான் என்னுடைய பேர் அப்படி பெருசா வரணும், இது மூலமா நான் புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்ற நினைப்பத்தானே தவிர, மத்தபடி வர்றவங்களுக்கு அட்ரஸ் எழுதுறதுக்கு வைக்கிறதுக்காக நான் போடுறேன் சாமி, பிளக்ஸே நீங்க அடிக்கிறீங்க, வர்றவங்களுக்கு அட்ரஸ்க்காக வைக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னா அது அந்த அந்த நினைப்போட நீங்க வைக்கிறீங்கன்னா பெருமானுக்கு நினைப்பு தானே முக்கியம். பிள்ளை அறுத்தாலும் அவனுக்கு கொடுக்கணும்ன்ற நினைப்பு தானே முக்கியம். அதனால அந்த வகையில நம்ம செஞ்சிடலாம் சுவாமி. சிவசிவ சிவசிவ. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். சிவாய நம ஐயா. நன்றி. அனுப்பிச்சிடறேன் சாமி. இப்ப அனுப்பிச்சிடறேன். நான் அந்த லிங்க் உங்களுக்கு உடனே அனுப்பிச்சிடுறேன். நீங்க எல்லாரும் அந்த சுக்கரநாதர் பாடுங்க. பெருமானுடைய பெருங்கருணை எல்லா அடியார்களுக்கும் சென்று சேரணும் சுவாமி. சிவாய நம சிவாய நம. நன்றிங்க சாமி. நிறைவு பண்ணுகின்றேன். சிவசிவம். ஆரிரே தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. சிற்றம்பலம். உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி. நமச்சிவாயம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா.